ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு சிக்கு கூட சிங்கிள் ஃபாதர் எஃப் ஃபைனல் பார்ட். ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாண்டா. இங்கே நம்ம லாஸ்ட் பார்ட் எப்படி வச்சு போனால் ஜாங்குக்கு ஜிமின் அவங்க ஒரு மாதிரி ரொமான்டிக்காக இருந்திருப்பாங்க. அப்படியே டே அண்ட் சுகா 2 பேரும் ரொமான்டிக்காக இருக்காங்க. அப்படி டேஸ்ட் ரொம்ப அழகாக பாஸ் ஆகுது. இப்போ ஒன் ஃபைன் டே நம்ம ஜிமின் தான் கால் பண்ணுறாங்க. ஹலோ ஜிமின், சொல்லுப்பா. சொல்கிறாங்க, ஆண்டி இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு கேஸ் விஷயமா வெளில போகிறேன். ஆண்டி சொல்கிறாங்க, என்ன காமப்பா, நான் அகாடமியில் வந்து முடிச்சிட்டேன் ஒர்க்லாம். இப்போ நான் டேரெக்டாக வந்துட்டு கேஸ் விஷயமா வெளில போகிறேன். நானும் காயும் பூசான் வரைக்கும் போகிற சொல்கிறாங்க. பூசான், ஆமாம் ஆண்டி, பூசான் போகிறோம். அதனால் நீங்கள் போய்ட்டு பேபி பிக் பண்ணிட்டு வந்துடுறா சொல்கிறாங்க. சரிப்பா, நான் பிக் பண்ணிட்டு வந்துடுறேன், நீ பத்திரமா போய்ட்டு வா சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. யார்கிட்ட சொல்கிறாங்களா? ஜங்கோட அம்மா கிட்ட தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க பேபி வந்துட்டு கிண்டர் கார்டன் போயிட்டுருக்கு. அதனால தான் இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. டேங்க சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க, நான் போய்ட்டு உன்னோட பேபியையும் ஜிமினோட பேபியும் கூட்டிகிட்டு வந்துடுறேன் சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி, பத்திரம் போய்ட்டு வாங்க சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம ஜங்கோட அம்மா தான் கார் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. கரெக்டாக போய்ட்டு ஸ்கூலில் நிறுத்துறாங்க. அதே ஸ்கூலில் தான் கிண்டர் கார்டனும் அதே ஸ்கூல்லே இருக்குது. அது நம்ம ஜட்டியோட பேபி படிக்கிறோம் அதே ஸ்கூல் தான். எப்போதும் நம்ம ஜிமின் தான் போய் பிக் பண்ணுவாங்க பேபிஸ்லாம். மோஸ்ட்லி அவர் பிக் பண்ணிட்டு வந்துடுவார். இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஜங்கோட அம்மா போகிறாங்க. ஜங்கோட அம்மா பார்த்ததும் போய்ட்டு அந்த டேக்கி பேப்பர் ஓடுறது ஹக் பண்ணிக்குது. அவங்க கிராண்ட்மா சொல்கிறாங்க, தங்கம் சுட்டுக்கிறாங்க. எங்கடா அவன் தம்பி சொல்கிறாங்க. இதோ அங்கே சொல்கிறாங்க. இப்போது அங்கே பார்த்தா ஒரு ஸ்டோன் பெஞ்சில் நம்ம ஜங்கோட பையன் ஜங்ஷன் தான் ஒரு மாதிரி சேடாக உட்காந்துருக்கான். ஜங்ஷன் சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போது அந்த பேபி பார்க்குறது கிராண்ட்மா சொல்கிறாங்க, என்னாச்சு பாவா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. மம்மா வரல சொல்கிறாங்க. இல்லைடா, மம்மாவுக்கு ஒர்க் இருக்கா, மம்மாவில் வர முடியல, அதான் நான் வந்தால் சொல்கிறாங்க. வா, நான் கிராண்ட் மதர் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு 2 பேருக்கு போகிறப்போ ஐஸ்கிரீம் வாங்கி தர சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு நான் டேகி பேப்பர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. ஆனால் ஜங்ஷன் வந்துட்டு ஹாப்பியாகவே இல்லை சரின்ட்டு தூக்கிட்டு காரில் உட்கார வைக்கிறாங்க. இப்போ டிரைவரும் காரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. போகிற வழி ஃபுல்லாக நம்ம டேக்கி பேபி தான் பேசிட்டே வந்துட்டுருக்கு ஜங்கோட அம்மா கிட்ட. ஆனால் ஜங்ஷனை பேசவே இல்லை. ஜங்ஷன், என்னாச்சு உனக்கு, ஏன் பேச மாட்டோம், உங்கள் அம்மா வரல கோவமா சொல்கிறாங்க. அம்மா ஏன் வரல சொல்லி கேட்குறாங்க. ஐயோ, அம்மாவுக்கு ஒர்க் இருக்காண்டா, அம்மா வர முடியலையம்மா, சாரி ஓகேவா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அம்மா கேட்குறாங்க. பேபி எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கு. இவன் இப்படி தான் கிராண்ட்மா இருக்கான், பேசவே மாட்டேங்கிறான், அப்படியே சேடாகவே இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி ஓகே, அவங்க அம்மாவை பார்த்தா சரியாயிடுவான்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. ஃபைனலாக போகிற வழியில் ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருக்காங்க. நிறுத்தி ஐஸ்கிரீம் வாங்கி தராங்க. பேபி சாப்பிடவே இல்லை. ஜங்ஷன் சாப்பிட சொல்கிறாங்க. வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. சாப்பிட்டு சொல்கிறாங்க. வேண்டாம் சொல்லிட்டு இப்போது நம்ம ஜங்கோட அம்மாவும் டேக்கிங் மட்டும் கொடுத்துட்டு மிச்சத்தை வந்து பார்சல் வாங்கிட்டு போகிறாங்க. சரி, வீட்டில் போய் படம் சாப்பிடுவாங்க சொல்லிட்டு வாங்கிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு வந்து பேபி ஒரு மாதிரி அமைதியாகவே இருக்குது. யாரும் பேச மாட்டேங்குது. டே பார்க்குறாங்க. ஆண்டி என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கான் ஜங்ஷன் சொல்கிறாங்க. தெரியலப்பா, ஸ்கூலில் போய் பிக் பண்ணேன், அப்போ தான் இப்படி தான் இருக்கா சொல்கிறாங்க. இப்போ டேகி போய் பார்க்குது. ஆமாம்மா, அவன் ஸ்கூல்லேருந்து பேசவே மாட்டான் சொல்கிறாங்க. பேச மாட்டேறான் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க தெரியல சொல்லிட்டு பேபி பார்த்துட்டு இருக்கு. இப்போ ஜங்கு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஜங்கு கண்டி இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. வந்து பார்க்குறாங்க. ஜங்கு பார்த்ததும் பேபி ஓடி போய் ஹக் பண்ணி பயங்கரமாக அழுது. ஜங்கு ஒன்றும் புரியல. ஜங்ஷன் என்னாச்சு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. எதுக்கு அழறான்னு சொல்கிறாங்க. அம்மா என்னாச்சு, என்ன திட்டிங்கன்னா சொல்கிறாங்க. டே, நான் என்ன திட்டு போகிறான்னு சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு அழறான்னு சொல்கிறாங்க. தெரியலடா, ஸ்கூல் விட்டு வந்து யார்ட்டும் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ அழுவாங்க. உன்னை பார்த்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க. ஜங்ஷனுக்கு பாரு, டாடாட்ட சொல்லி என்ன சொல்கிறாங்க. டாடா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க. டாடா மம்மா எனக்கு இல்லையா சொல்கிறாங்க. என்ன இங்கே பாரு, என்னப்பா சொல்லிட்டு இல்லை எனக்கு மம்மா இல்லையா சொல்லி கேட்குறாங்க. மம்மா இல்லையா, உனக்கு தான் மம்மா இருக்கிறடா ஜிமின்னு சொல்கிறாங்க. மம்மா எனக்கு இல்லையா, அவங்க வந்துட்டு என்னோட மம்மா இல்லையாம்மா அப்படி சொல்லிட்டு பேபி சொல்லி எல்லாருக்கும் ஷாக் ஆகிட்டு திரும்பி பார்க்குறாங்க. என்னதுக்கு யார் சொன்னால் உனக்கு சொல்கிறாங்க. அது சொல்லிட்டு சொல்ல மாட்டேங்குது, சொல்ல தெரியல அப்படின்னு திறந்துட்டே அழுது. எனக்கு மம்மா வந்துட்டு இல்லையா அப்படி சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கு. அவருக்கு என்ன சொல்லிட்டு தெரியல, ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. என்னாச்சு, ஏன் அப்படி சொல்கிறாங்க தெரியல சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஜங்குக்கு ஒரு கால் ஒரு ஜங்கோட ஹலோ ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கா, அன்றைக்கி வந்த இடத்துல ஒரு கேஸ் ரொம்ப சுவீராக போயிட்டுருக்கு, வர முடியல, நாளைக்கு வரேன் நானும் சொல்கிறாங்க. என்னதுக்கா முன்னாடி இப்போ வர முடியல, நம்ம பூசாலாம் ஸ்டே பண்ணுற அம்மா வீட்டில், நானும் காய் அம்மா கூட ஸ்டே பண்ணிடுறோம், நாளைக்கு தான் வர முடியும் போல, நாளைக்கு ஈவினிங் தான் ஆகிடும் நான் வரதுக்கு, நீங்கள் கொஞ்சம் மேபி பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. ஏன்னா நல்லாமா தூங்கினதே இல்லை அவள் தான் சொல்கிறாங்க. இல்லை ஜிமின் நான் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அவர் எதையும் சொல்லாமல் வச்சுறாரு. ஏன்னா ஜிமினுக்கு தெரிஞ்சால் ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே பாரு, உனக்கு அம்மா இல்லைன்னு யார் சொன்னா, இதெல்லாம் யார் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஆனால் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி, அது சொல்ல தெரியல. இப்போ இவங்க பார்க்குறாங்க. ஐ திங்க் யாரும் சொல்லியிருப்பாங்க போல சொல்லிட்டாங்க. என்ன இருக்காமல் யாரும் சொல்லியிருக்காங்க. சொல்லாமல் அந்த பேபி இந்த மாதிரி சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இங்கே பாரு ஜங்ஷன் யார் சொன்னாங்க உனக்கு சொல்லிட்டாங்க. ஸ்கூலில் சொல்கிறாங்க. ஸ்கூலில் யார் சொன்னா சொல்லி கேட்குறாங்க. சொல்ல தெரியல. இப்போது இவங்க பார்க்குறாரு. இல்லை ஸ்கூலில் எதுவும் நடந்துருக்கு சொல்கிறாங்க. என்னதுக்கா அம்மா நம்ம நாளைக்கு ஸ்கூலில் போய் பார்க்கலாம் சொல்கிறாங்க. இப்போ எதுவும் கேட்காத சொல்கிறாங்க. சரின்ட்டு விட்டுறாங்க. இப்போ ஜங்கா ஒன்றும் இல்லை சொல்லிட்டு தூக்கிட்டு போய்ட்டு ரூமில் படுக்க வைக்கிறாங்க. பேபி தூங்கிடுது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜங்குக்கு இவங்க அப்புறம் ஜங்கோட அம்மா இவங்க எல்லோரும் வந்துட்டு பேபி தூக்கிட்டு போகிறாங்க. டே, நீ வீட்டை பார்த்துக்கோ சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க சொல்கிறாங்க. இப்போ 3 பேரும் டேரெக்டாக ஸ்கூலுக்கு போகிறாங்க. பேபி கூட்டிகிட்டு ஸ்கூலில் போய் விட்டுட்டு டேரெக்டாக அவங்களுக்கு பிரின்சிபல் ஆஃபீஸ் தான் போகிறாங்க. ஏன்னா அந்த பெரிய ஸ்கூல் இதில் கிண்டர் கார்டன் 2 to 12 வரைக்கும் இருக்குது. அதனால தான் இப்போ டேரெக்டாக கூட்டிட்டு போகிறாங்க. போய்ட்டு பிரின்சிபல்கிட்ட போகிறாங்க. சார் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் வாங்க சொல்கிறாங்க. இவங்க எல்லாரும் அவங்களுக்கு தெரியும். வாங்க சார் சொல்கிறாங்க. இப்போ போய் உட்காராங்க. இல்லை இந்த மாதிரி குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க. குழந்தை இந்த மாதிரி சொல்லுதா. இல்லை சார், மிஸ்லாம் யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க சொல்கிறாங்க. அதுவும் உங்களோட ஃபேமிலி விஷயம் எங்களுக்கு எப்படி சார் தெரியும் அப்படி சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் சொல்கிறாங்க. இல்லையே ஏதோ டவுட்டாக இருக்குது, ஏன்னா இப்போ யாரும் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. தெரியல சார், நாங்கள் அப்படிலாம் யாரும் அலோ
பண்ணதில்லை சொல்கிறாங்க. இப்போது யோகி பார்க்குறாங்க, உங்கள் ஸ்கூலோட ஃபுட்டேஜ் பார்க்கலாமா சொல்கிறாங்க. பார்க்கலாம் சொல்கிறாங்க. இப்போது நம்ம இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது கிண்டர் கார்டன் எந்த செக்ஷன் சொல்கிறாங்க. அது வந்து ஒரு ஓரமாக இருக்கும். ஏன்னா குழந்தைங்க இல்லையா, அவங்க விளையாடுறதுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு ப்ளே கிரவுண்ட் இருக்கும். ஒரு மாதிரி கார்டன் செட்டிங் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி தனி செக்ஷனாகவே இருக்காது. அங்கே உள்ள அந்த இதை மட்டும் காட்டுக்க சொல்கிறாங்க. சரின்ட்டு அங்கே உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தா ஒரு லேடி வராங்க. ஒரு காரை விட்டு இறங்கி ஒரு லேடி வந்துட்டு இருக்காங்க. ஒரு செக்யூரிட்டி, ஒரு அதை ஸ்கூலோட செக்யூரிட்டி தான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. செக்யூரிட்டி இருக்காங்களா அவங்க, அந்த ஸ்கூலோட செக்யூரிட்டி வந்துட்டு அந்த ஒரு மேடம் கூட்டிகிட்டு வராங்க. ஒரு மேடம் வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்ததும் ஜங்குக்கு ஜங்கோட அம்மா மூணு பேர் ஷாக் ஆகிறாங்க. சொல்கிறாங்க, இவன் என்ன பண்ணுறா சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அம்மா கேட்குறாங்க. தெரியல அந்த ஆண்டி என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. தெரியல சொல்லி பார்த்துருக்காங்க. இப்போது கரெக்டாக ஒரு கார்டனில் குழந்தைங்கள ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்படியே வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு ஒரு குழந்தைங்க முன்னாடி போகிறாங்க. பார்த்தா அங்கே விளையாடுறது நம்ம ஜங்ஷன் தான். ஜங்ஷனுக்கு முன்னாடி அந்த லேடி வந்துட்டு ஒரு மாதிரி அந்த பேபிக்கு ஏற்ற மாதிரி ஹைட்டில் வந்து கீழே குனிஞ்சிட்டு பேசுகிறாங்க. தூக்கி பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி இருக்குது. பேபி வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுது அவங்கள விட்டு போகணும்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க ரொம்ப நேரம் பேசிட்டு அவங்க போனதுக்கப்புறம் பேபி விட சேடாக போய்ட்டு உட்காந்துருது. இதான் நடந்திருக்கு. என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல. இப்போது நம்ம ஜங்கு என்ன பண்ணுறாங்கன்னா, சார் உங்கள் செக்யூரிட்டி கூப்பிடுங்க சொல்லிட்டாங்க. சரின்ட்டு இப்போ செக்யூரிட்டிக்கும் கால் பண்ணுறாங்க. பிரின்சிபல் அவங்க வராரு. வந்துட்டு இங்கே பாருங்க, நேற்று இந்த காமிக்கிறாங்க. இந்த லேடி யார், எப்படி நீங்கள் உள்ள விட்டீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. சார் அவங்க வந்துட்டு ஜங்ஷனோட கிராண்ட் மாவும் சொல்கிறாங்க. என்ன ஜங்ஷனோட கிராண்ட் மாவும் சொல்கிறாங்க. ஜங்ஷனோட கிராண்ட் மா அப்படி சொல்லி ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. இல்லை சார், இல்லை மேடம் அவங்க சொன்னாங்க, நான் தான் உங்களோட ரியல் கிராண்ட் மா அப்படி சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதோட கூட்டிகிட்டு வந்தேன். அப்புறம் வந்துட்டு இப்போ பேபி கிட்ட பேசிட்டாங்க சொல்கிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி கேட்க, இப்போ அவர் இப்போ தள்ளி நின்று பாரு இதெல்லாம் கேட்டுடுறாரு. என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு இப்போ இருக்கிற பாசம் வந்து உங்களோட அம்மா கிடையாது, அவங்க ரியல் மாமா இல்லை, உங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. உன் டேடா உன் மேலே பாசம் காட்ட மாட்டாங்க. கொஞ்சம் டேஸ் போனால் அவங்களுக்கு ஒரு பேபி வந்துடுவாங்க. அவங்களாம் ஒன்று விட்டு போயிடுவாங்க, தூக்கி போட்டுருவாங்க. அதனால் என் கூட வந்துட்டு நான் உன்னை தூக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பேபி வந்துட்டு இல்லை, எனக்கு அம்மா இருக்காங்க, டேடா இருக்காங்க, ஏன்னா நீங்கள் கிராண்ட்மா இல்லை சொல்லிட்டு அழுதுச்சு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லிடுறாங்க. என்னதுக்கு இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் சொல்கிறாங்க. இந்த மாதிரி குழந்தைக்கு வந்து பேசியிருக்காங்க, என்கிட்ட சொல்லாமல் இன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கீங்க, என்ன ஒர்க் பண்ணுறேன் சொல்லிட்டு நம்ம செக்யூரிட்டி தானே பிரின்சிபல் திட்டிட்டு இருக்காங்க. சார் இல்லை சார் அது சொல்கிறாங்க பாரு, ஏன்னா பணம் கொடுத்தாங்களோ சொல்கிறாங்க. இல்லை சார் அதில் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, இல்லை அவங்க இதில் ரொம்ப அழுதாங்க, என் பொண்ணு இறந்து போயிட்டேன், என் குழந்தை ரொம்ப கஷ்டப்படுது, பேரன் வந்து கஷ்டப்படுறாங்க, நான் தூக்கிட்டு போகணும்னு நினைக்கிறேன், என் பேரண்ட்டு பேசணும், அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு அலோவ் பண்ண மாட்டாங்க சொல்லிட்டு என்ன சொன்னாங்க. அதனால சரி நான் அந்த இதில் தான் சார் விட்டுட்டேன் சொல்கிறாங்க. இங்கே பாரு, இந்த மாதிரிலாம் யாரும் வந்து அலோவ் பண்ணவே கூடாது, விசிட்டர்ஸ் தவிர, அப்புறம் அவங்களுடைய ஃபேமிலி கைடன்ஸை தவிர வேறு யாரும் வந்து கார்டன் வந்து அலோவ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு விட்டாங்க. இதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வாரிங் இப்போ அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க. இதான் ரீசன் அம்மா சொல்கிறாங்க. ஆமாம், அவன் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு யூஜி இறந்தால அந்த டைம்லேயே வந்துட்டு கேட்டா பேபி கொடுங்க சொல்லிட்டு, நான் கொடுக்க மாட்டேன், யூஜி வந்து இறந்து போகிறோம்னு சொன்னா, ஆண்டி எனக்கு எதனா ஆயிடுச்சுன்னா பேபி வந்து பத்திரம் பார்த்துக்கோங்க, என் அப்பா மட்டும் கொடுத்தாதீங்கன்னு சொல்லி சொன்னா. ஏன்னா அவளுக்கு வந்து நல்ல ஒரு விதமாக குழந்தை வளர்க்கணும்னு ஆசை, ஏன்னா அவளுக்கே வந்துட்டு அவங்க அப்பா வந்து மணிமணியாக இருக்காங்க சொல்லிட்டு தான் வந்துட்டு ஃபாரின் போயிருந்தா, அவள் தனியாகவே வளர்ந்துருக்கா. அதனால் வந்துட்டு அவன் என்கிட்ட இதாப்பா சொன்னான், நீ வேறு டிப்ரெஷனில் இருந்தியா, நீ ரூமில் லாக் பண்ணியிருந்தா, அந்த டைம் வந்துட்டு கேட்டாங்க, மிரட்டினாங்க பேபி கொடுத்து சொல்லிட்டு, நாங்கள் கொடுக்க மாட்டோம் சொல்லிட்டோம். ஏன்னா அவங்க வந்து இப்போ சொத்துக்கு வந்து வாரிசு வேணும் தான் கேட்டாங்களே தவிர குழந்தைய பார்க்கணும், வளர்த்துக்கணும், பாசத்தை கட்டணும்னா கேட்கல. அந்த ரீசனால் தான் நான் வந்து கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டு ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க ஆமாம், அப்போ அந்த டைமில் தான் நடந்து சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு வந்து கோவம் வருது, வாங்க சொல்லிட்டு டேரெக்டாக கிண்டர்காரனுக்கே போகிறாங்க. போயிட்டு பார்த்தா பேபி அங்கே அமைதியாக சாட்டாக உட்காந்துருக்கு. ஜங்ஷன் போகிறாங்க. பேபி சொல்கிறாங்க, பேபி பார்க்குறது டேட்டா சொல்கிறாங்க, இங்கே உட்கார சொல்கிறாங்க. உனக்கு மம்மா இல்லைன்னு யாரும் சொல்லிட்டு கேட்குறாங்க. அது கிராண்ட்மா சொல்கிறாங்க. பாரு, இவங்க தான் உனக்கு கிராண்ட்மா, ஓகேவா. அப்புறம் உனக்கு மம்மா இருக்காங்க, அவங்க ஜிமின் தான், உன் மேலே ரொம்ப ரொம்ப பாசம் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்னை தூக்கி போட்டிங்களா, உன்னை யாரா சொன்ன தூக்கி போடுறான்னு சொல்லிட்டு, நீ என்னோட பையன்டா, நான் என் தூக்கி போடுறேன், உனக்கு மம்மா இருக்காடா, என்னை விட உங்கள் மம்மா உன் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கான், அவனாம் நீ உன்னை யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் மம்மா எங்கே போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. மம்மா ஒர்க் விஷயம் போயிருக்காண்டா, அவன் வந்துருவா சொல்கிறாங்க. இதுக்கு மட்டும் போயிருக்காண்டா அப்படி சொல்கிறாங்க. இப்போ பேபி பார்க்குது, எனக்கு மம்மாட்ட பார்க்கணும், மம்மாட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. அப்படியே மம்மாட்ட பேசணுமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. சரி ஓகே, இன்றைக்கி ஸ்கூலில் தான் பேபி அப்செட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பேபியில் வந்து பர்மிஷன் கேட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு. ஜங்கு டே ஃபுல்லாக வீட்டில் இருக்காங்க. ஜிமின் வரதுக்காக. ஜிமின் ஈவினிங் 5 o'clock தான் வராது. வந்துட்டு கரெக்டாக கார் வந்து ஸ்டாப் ஆகுது. ஜங்கு வந்து வீட்டுக்குள்ளே ஜிமின் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் பேபி எவ்வளோ நேரம் சோஃபாவில் உட்காந்துருக்கும், ஜங்கு பக்கத்தில் ஷோல்டரில் சாஞ்சிட்டு உட்காந்துருக்கும். ஜிமினை பார்த்ததும் ஓடி போகுது. ஜிமின் பார்க்குறாங்க, ஒரு மிஸ் பண்ணியிருப்பாங்க போல சொல்லிட்டு அப்புறம் வந்து ஹேண்டை நீட்டாரு. பேபி ஓடி போய் ஜம்ப் ஆகுது. ஜிமினோட தூக்கிட்டு செல்லம் மிஸ் பண்ணி அம்மாவா சொல்லி கேட்குறாங்க. பேபி ரொம்ப க்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுது, கத்துது. இதை பார்க்குற ஜிம்முக்கு பயமாக இருக்குது. என்னாச்சு சொல்லி பார்த்துருக்காங்க. இப்போட்டே நம்ம யூங்கி ஜங்குக்கு அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கா என்னாச்சு சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் ஏன் அம்மா தானே என்னட்டு எங்கேயும் போக மாட்டீங்களா சொல்கிறாங்க. நான் எங்கேயும் போக மாட்டேன், நம்ம யார் சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜங்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஜிமின் பேபி கூட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க கூட சொல்லிட்டு ஜங்கு தான் பேபியை நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு
அங்கே ஒரு பெரிய பிக்சர் இருக்குது. இந்த பிக்சர் காமிக்கிறாங்க பாரு, இவங்க தான் அம்மா சொல்கிறாங்க. இவங்க தான் உன்னோட அம்மா, இவங்க தான் பெற்றெடுத்தாங்க சரியாக சொல்கிறாங்க. இப்போ இருக்கிறவங்க உன்னோட செகண்ட் அம்மா, உன்னோட ஜிமின் அம்மா சொல்கிறாங்க. இல்லை இந்த பேபி பிக்சரை பார்க்குறது பார்த்தா அங்கே யூஜுவல் பிக்சர் தான் இருக்குது. பேபி என்ன சொல்லுதுன்னா, இல்லடா இறக்கி விட சொல்கிறாங்க. எனக்கு இறக்கி விட சொல்லிட்டு அடிக்குது. சரிஞ்சு அவங்க இறக்கி விட்றாங்க. பேபிக்கு ஓடி வருது, கீழே கொடுன்னு இறங்கி ஓடி வருது. ஜிமின் பார்க்குறாங்க, என்ன நடக்கிற ஒரு கூட புரியல. ஓடி வந்து ஜிமின் மேலே அந்த ஜிமினோட லெக் வந்து ஹக் பண்ணிக்குது. ஜிம்முக்கு புரியல. ஜங்ஷனுக்கு பாரு சொல்கிறாங்க, மம்மா நீங்கள் எனக்கு தான் சொந்த, வேறு யாருக்கு தரமாட்டேன், நீ எங்களுக்கு எனக்கு தான் மம்மா, வேறு யாருக்கும் தரமாட்டேன், எங்கே நான் போக மாட்டேன், நீ என்னோட அம்மா, எனக்கு வேறு யாரும் அம்மா இல்லை, நீ தான் அம்மா சொல்லிட்டு நம்ம ஜிம்மினோட காலை பேபி டைட்டாக ஹக் பண்ணிட்டு அழுது. இப்போ ஜங்குக்கு மேலே வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு கீழே வராது. ஏன்னா அவருக்கு சொல்லணும்னு தோணி இருக்கு, அதனால தான் யூஜி அம்மான்னு சொல்லி பார்த்துருக்காரு. ஆனால் பேபியோட மனசில் அம்மானா ஜிம்மின் அப்படின்னு ஃபிக்ஸ்ட் ஆயிடுச்சு. பார்க்குறது நீ தான் அம்மா, நான் யாருக்கும் தரமாட்டேன் சொல்லிட்டுங்க, நான் தானே அம்மா, நான் யார்ட்டும் ஒன்று தூக்கி கொடுக்க மாட்டேன், இங்கே பாரு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து கூப்பிட்றாரு. ஜிம்மின் அந்த பேபி காலை விட்டுட்டு விடவே மாட்டேங்குது. இப்போ ஜாங்கு ஜிம்மின் தான் அதுக்கு பேபிக்கு நேராக நீடர் பண்ணுறாருங்க. பாரு யார் சொன்னால் சொல்கிறாங்க. இப்போது ஜாங்கு வந்துட்டாங்க. இப்போ அங்கே நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க. என்னதுக்கு ஏன் இந்த ஆண்டி இப்படி இருக்காங்க சொல்கிறாங்க. தெரியல, அந்த மாதிரி வந்து பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க. இல்லை அவங்களுக்கு பார்க்கணுன்னு ஆசை தான், பார்க்கலாமே, பாசம் காட்டணும், இல்லை பேபிட்டு பேசணும்னா டேரெக்டாக வந்துருக்கலாமே, எதுக்காக இந்த மாதிரி பண்ணாங்க சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜிமின் அவனும் பாஸ்தில் வரல சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம், அவளை எத்தனை டேஸ்க்கு பார்த்துக்க முடியும், அவள் வந்துட்டு அந்த 4 மந்த்ஸ் கேட்டா. அதுக்கப்புறம் ஒரு டைம் கூட வந்து கேட்கவே இல்லை, அப்படியே விட்டுட்டா. அதுக்கப்புறம் லைஃப் ரொம்ப என்ஜாய் தான் பண்ணாங்க. அவரோட ஹஸ்பண்டும் வெளிலாம் போயிட்டு இருந்தாங்க. இப்போ அவர் ஜெயிலுக்கு போயிட்டார் இல்லையா, அதனால் தனியாக இருக்கா. ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் ஆள் இல்லை, அவளுக்கும் வேறு யாரும் இல்லை. அந்த ரீசனுக்காக தான் பேபி வேணும்னு நினைக்கிறா சொல்கிறாங்க, ஒரு ஹோப் வேணும்னு நினைக்கிறா சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம், அவள் வந்து ரியல் பாஸ்டராக இல்லை, என்ன அவள்கிட்ட பணம் இருக்குது, இப்படி பார்த்துக்கலாம் அப்படி பார்த்துக்கலாம்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் குழந்தைக்கு அப்பா அம்மா லவ் தானே தேவை. அதுவும் இல்லாமல் என்னோடய ஜங்ஷனுக்கு அப்பா இருக்காங்க, அம்மா நான் இருக்கேன், அப்புறம் இவ்வளோ பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு உண்மையாக பாசம் காமிக்கணும், பேசணும்னா அங்கே டேரெக்டாக வீட்டுக்கே வரலாமே, வந்து பேசிக்கலாம்னு வச்சுக்க, ஸ்கூலுக்கு போய்ட்டு எதுக்கு இப்படிலாம் சொன்னாங்க சொல்லி கேட்குறாங்க. அதனால தான் பையன் இப்படி ஆகிட்டா சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் பார்க்குறாங்க, அங்கே பார் ஜங்ஷன் யார் என்ன சொல்லுங்க நம்பக்கூடாதுப்பா, அப்பா அம்மாட்ட கேட்கணும், அப்பா அம்மா என்ன சொல்கிறோம் அது உண்மையாக இருக்கும் சரியாக சொல்லிட்டு சொல்கிறாங்க. மம்மா நீங்கள் எம்மம்மா தானே, அம்மா நான் உண்ட மம்மா தான், நான் வேறு யாருக்கும் மம்மா இல்லை, உனக்கு தான் மம்மா, நான் யாருக்கும் உங்களுக்கு தர மாட்டேன் சொல்கிறாங்க. நீ யாருக்கும் கொடுக்க நான் எங்கேயும் போக போகிறது இல்லை, நான் உங்க கூட தான் இருக்க போகிறேன் சரியா, நீ என்னோட பையன்டா, நான் உன்னோட அம்மா அப்படி சொல்லிட்டாங்க. ஆமாம் நீங்கள் தான் நம்ம அம்மா, நான் யாருக்கும் தர மாட்டேன், யாரு கூட போக மாட்டேன், எனக்கு கிராண்ட்மானா இவங்க, அப்புறம் பூசான கிராண்ட்மா சொல்கிறாங்க. ஆமாம் பூசான ஒரு கிராண்ட்மா இருக்காங்க, இங்கே ஒரு கிராண்ட்மா இருக்காங்க, அப்புறம் உன்னோட அம்மாண்ணா உன்னோட அப்பா இவர் சொல்லிட்டு இங்கே, அப்புறம் உன்னோட அங்கிள் இவங்க இருக்காங்க, இங்கே பாரு டே அங்கிள் இருக்காங்க, அப்புறம் டேக்கு இருக்கான், இவ்வளோ பேர் இருக்கோ சொல்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் சின்ன அங்கிள் இருக்காங்க, இவங்க நம்ஜூன் அங்கிள் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க நம்ம ஃபேமிலி இருக்கா. ஆமாம் நீங்கள் நம்ம அம்மா, எனக்கு யார் இருந்தாலும் இல்லை, நீங்கள் எனக்கு வேணும்னு சொல்லி பேபி சொல்லுது. இப்போ ஜிமினுக்கு புரியுது. சரி ஓகே சொல்லிட்டு ஜங்கா நீங்கள் ஸ்கூலில் சொல்லிட்டீங்களே, நான் சொல்லிட்டேன் இனிமேல் ஸ்கூலில் வந்துட்டு யாரையும் அலோவ் பண்ண மாட்டேன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே வேறு ஸ்கூலில் மாற்றிடுவோமா சரி ஜிமின் கேட்குறாங்க. இல்லை வேண்டாம் ஸ்கூலில் மாற்ற வேண்டாம், ஏன்னா டேக்கு எல்லோரும் அங்கே படிக்கிற நல்ல ஸ்கூல் தான், என்ன அவங்க வந்துட்டு கொஞ்சம் இது மாதிரி பண்ணிட்டு வந்திருக்காங்க. சரி ஓகேவா இனிமேல் ஒன்றும் ஆக சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டுறாங்க. இப்போது நைட்டு தாண்டா ஜிமின் அப்படி பால்கனி நின்றுருக்காங்க. பேபி ஜிமின் அதுக்கப்புறம் விடவே இல்லை, ஒரு செகண்ட் கூட ஹக் பண்ணிகிட்டே இருந்திருக்கும். சரிட்டு ஜிமின் தூங்கினதுக்கப்புறம் தூக்கிட்டு பட்டில் படுக்க வச்சுறாங்க. படுக்க வச்சுட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்க. ஜங் பார்க்குறீங்க என்னாச்சுமா சொல்கிறாங்க. ஜங்குக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுமா சொல்கிறாங்க. வந்துட்டு ஒன்று கேட்கவா சொல்கிறாங்க. நீ என்ன கேட்டாலும் நான் தருவேன் சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் விஷயத்துக்கு கேட்குறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி என்ன ஜிமின் பேசுகிறா சொல்கிறாங்க. அவங்க குழந்தை ஜிமின் சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஜங்குக்கா சொல்லி ஜிமின் நான் ஜங்கோட ஹேண்டை பிடிச்சி கெஞ்சிட்ருக்காங்க. பாரு நீ யோசிச்சு பண்ண ஜிமின் சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஜங்குக்கா கொஞ்சம் அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக்கும் ஜிமினோட கண்ணில் டேஸ்ட் பார்க்குறப்போ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு இப்போது அவர் ஜிம்மில் டேஸ்ட்டில் வைப் பண்ணி ஹக் பண்ணிக்கிறாங்க. உன்ன மாதிரி ஒரு அம்மா கிடைக்குது அவங்க கொடுத்து வச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிம்மில் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போது டெஸ்ட் போயிட்டு இருக்கிற ஆல்மோஸ்ட் இப்போ 3 இயர்ஸ் ஆஃப்டர் பார்க்கலாம்டா. இன்றைக்கி வந்துட்டு என்னென்னா இன்றைக்கி வந்து ஒரு சிஸ்டர்ஸ் டேடா, சிஸ்டர் பிரதர் டே இருக்கிற அந்த டே தான் வந்துருக்கு. அதாவது நம்மளுடைய அண்ணாக்கு நம்ம தங்கச்சிங்களாம் ராக்கி கட்டுவாங்களா, அந்த டே தான் ஒரு ராக்கி டேன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு டே தான். இப்போது நம்ம இங்கே வந்து எல்லோரும் வந்துட்டாங்க. யாரும் நம்ஜுன்னு நம்ம ஜின்னு அவர் அங்கே வந்துட்டாங்க பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகிறதுக்காக. இப்போ இந்த பக்கம் பார்த்தா நம்ம டேக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கா. டேக்கு வந்து அப்போயே பேபி பிறந்திருக்கோம். பேபி பிறந்ததுக்கு 2 இயர்ஸ் ஆகுது. நம்ம ஜின்னுக்கும் ஒரு பொண்ணு பிறந்திருக்கா. அந்த பொண்ணுக்கும் 2 இயர்ஸ் ஆகுது. 2 பேருக்கும் 2 வயசு. இவங்க 2 பேருக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படி இருக்காங்க. இன்றைக்கி அந்த டேன்றதுனால ராக்கி கட்டிருக்காங்க. 2 குழந்தைங்களும் ரெடியாக இருக்காங்க. அவங்க வீட்டில் அது ஒரு குட்டி ஃபங்க்ஷனாக வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இப்போது 2 ட்வின் கேர்ள் பேபிஸ் வந்து வராங்க. உள்ள என்ட்ராகிறாங்க. யாரா நம்ம ஒயரோட பொண்ணுங்க, அப்புறம் நம்ம இன்னொரு பையன் இருக்கான். அந்த பையன் யாரா நம்ம காயோட பையன் சொல்லிட்டு எல்லோரும் உள்ள என்ட்ராகிறாங்க. அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இவங்க வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு. ஏன்னா இவங்க வீட்டில் தான் பிரதர் சிஸ்டராக இருக்காங்க சொல்லிட்டு அவங்க வீட்டில் வந்து ஃபங்க்ஷன். அதனால் நம்ம ஒயன் பார்க்குற கடவுளை எனக்கு 2 பொண்ணாக பிறந்துருச்சு, எனக்கு மட்டும் ஒரு பையன் பிறந்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் பார்த்துட்டு இருக்கா. விட்ரி அப்படி சொல்லிட்டு நம்ம ஒயன் தான் நம்ம ஜிம் தான் விளையாட்டுருக்காரு. இப்போது ஒயன் அவங்க பேபி கூட்டு வந்து வச்சுருக்கா. அந்த ஃபங்க்ஷன் அது அரேஞ்ச் ஆகுது. நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம நம்ஜனோட பையன் வந்துட்டு உட்காந்துருக்கான். நம்ஜனோட பையனோட கையில் அந்த பொண்ணு, அவரோட பொண்ணு அந்த பாப்பா பேர் நம்ஷி. அது என்ன பண்ணுறா, ஜூன் இருக்கானா அவனோட கையில் போயிட்டு ராக்கி கட்டிட்டு ஒரு மாதிரி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இந்த சின்ன சின்ன சம்பிரதாயம்லாம் பண்ணிட்டு கிஸ் பண்ணுது அவங்க அண்ணாவை போயிட்டு. அவர் வந்து ஹக் பண்ணி ரொம்ப அந்த பையனும் கொஞ்சம் ரொம்ப அழகாக இருக்குது. இதே மாதிரி டேகிக்கு நம்ம டேவோட பொண்ணு டேஜோ அந்த பொண்ணு அதே மாதிரி பண்ணுது. இப்போ நம்ம ஜிமினோட பையன் மட்டும் அமைதியாக இருக்கான்.
அவங்க 2 பேரும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஜிமினுக்கு நம்ம ஜங்ஷன் பேபிக்கு வந்து பண்ணுறதுக்காக ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இவனோட அண்ணா தான் ஓகேவா, நீங்கள் 2 பேரும் இவனுக்கு கட்டுங்க சொல்கிறாங்க. நாங்கள் கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் இவங்க தான் அண்ணா சொல்லிட்டு அந்த 2 பேபியும் அவங்களோட அண்ணனாக தான் ஹக் பண்ணிக்கிறாங்க. இதை பார்க்குற அவங்களும் ஒரு மாதிரி இருக்குது. ஏய் அப்படி சொல்லக்கூடாது அப்படி சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காருங்க பாரு, அவனு அண்ணா தான் போய் கட்டு அப்படி சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க கட்டு அப்படி சொல்கிறாங்க. சரிட்டு பேபி போதும் இப்போ நம்ம பேபி என்ன பண்ணுறதுனா வேண்டாம் சொல்லிட்டு தள்ளி போயிடுது. என்ன சொல்லி பார்த்துருக்காங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்ஷனை கட்டிக்க போக சொல்கிறாங்க. குழந்தை சும்மா சொல்கிறா சரியா நீ கட்ட சொல்கிறாங்க. இல்லை அப்படி சொல்லிட்டு தள்ளி போயிடுது. இப்போ ஜின் பார்க்குறாரு, இங்கே பாரு ஜங்ஷன் தப்பாக நினச்சிக்காத சரியா, அவங்களாம் வந்துட்டு குழந்தை அதனால பேசுகிறாரு. இவங்க 2 பேரும் கட்டுவாங்க உட்கார சொல்லிட்டாங்க. இல்லை வேண்டாம் சொல்லிட்டு பேபி தள்ளி போயிடுது. ஒரு மாதிரி இருக்குது. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சு சொல்கிறாங்க. இப்போது நம்ம என்னோட பேபிஸ் பார்க்குறாங்க. அம்மா நாங்கள் கட்டவா சொல்லி கேட்குறாங்க. இல்லைடா நீங்களாம் அவனுக்கு அம்மா, நீங்கள் வந்துட்டு அவனுக்கு மாமா ஓகே, நீங்கள் சார் நீங்கள் வந்துட்டு அத்தை பொண்ணுங்க, நீங்கள் கட்டக்கூடாது சொல்கிறாங்க. தங்கச்சி தான் கட்டணும்னு சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு 2 பேர் பார்க்குறாங்க. இப்போ ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்ஷனுக்கு பாரு சொல்கிறாங்க. ஜங்ஷன் எதுவுமே சொல்லாமல் கோச்சிட்டு ரூமுக்கு போயிடுறான். இப்போ அவனுக்கு 6 வயசு ஆகுது. கோச்சிட்டு போய் ரூமில் உட்காந்துக்கிறான். ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் ஜங்கு பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஓகே குழந்தை தானே சமாதானம் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு இவங்க எல்லாரும் இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஒரு மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி ஃபன்னாக போயிட்டுருக்கு. இப்போ நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாரா, ஜிமின் ஜங்கு ரூமுக்கு போகிறாங்க. ஜிமின் இங்கே பேபி இங்கே பாரு ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. அது ஓப்பன் பண்ண மாட்டேது. வேணாம் மாமா சொல்லிட்டு அழுது. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குங்க பாரு எதுக்கு அழுற, ஓப்பன் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. வேண்டாம் சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கு. இப்போது மேபி ரொம்ப நேரம் நடந்ததுனால ஜிம்னுக்கு என்ன பண்ணுறது தெரியல. இப்போ கீழே வராங்க. ஜங்கோட அம்மா தாங்க வாங்க நான் போய் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. போய்ட்டு ஜங்ஷனுக்கு பாரு டோர் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. இப்போது ஜங்கோட அம்மாவும் வந்துட்டு டோரை ஓப்பன் பண்ணேன். பேபி வந்து டோர் ஓப்பன் பண்ணுது. அம்மா சொல்கிறாங்க பாரு எதுக்கு அழகாக சொல்லி கேட்குறாங்க. உங்கள் அப்பா அம்மா கீழே அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி இருக்க சொல்லிட்டு எதுக்கு சொல்லிட்டு கேட்குறாங்க. மேபி அப்படியே ஜங்கோட அம்மாவோட லெக் வந்து ஹக் பண்ணிக்குது. அம்மா அதை சொல்கிறாங்க சொல்லுப்பா சொல்கிறாங்க. அம்மா பார்த்தீங்கன்னா எனக்கு சிஸ்டர் இல்லை சொல்கிறாங்க. என்னதுக்கு எனக்குன்னு யாருமே இல்லை பார்த்தீங்களா சொல்கிறாங்க. ஏன்னா உனக்குன்னு யாருமே இல்லையா, எங்கள் பாரு உன் அம்மா உன் அப்பாவும் மேலே உயிரை வச்சுருக்காங்க. நான் இருக்கேன். அப்புறம் உனக்கு இத்தனை அங்கிள்ஸ் இருக்காங்க, நிறைய சிப்ளிங்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை அவங்க யாரோட சிப்ளிங்ஸ் இல்லை, சிப்ளிங்ஸ் மாதிரி சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் அவங்க எனக்கு பிரதர்ஸ் மாதிரி சிஸ்டர் மாதிரி, ஆனால் எனக்குன்னு யாரும் இல்லை சொல்கிறாங்க. என்னதுக்கு என்னப்பா சொல்கிறா சொல்லிட்டு நம்ம பேபி தூக்கி கட்டில் உட்கார வச்சுட்டு நம்ம ஜங்கோட அம்மா உட்காராங்க. என்ன சொல்கிறீங்க சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா அம்மா உங்களுக்கு தெரியுமா ஏன்னா வந்துட்டு யாருமே அந்த மாதிரி எனக்கு சிஸ்டரே இல்லை. ஸ்கூலில் கூட நான் பார்க்குறேன் இவங்கெல்லாம் ஒன்றா விளையாடுறாங்க. திரும்ப எனக்கு விளையாட யாருமே இல்லை. டேஜு வந்துட்டு நம்ம டேகி வந்துட்டு டேஜு இருக்கான்னு சொல்லுவான் எல்லாருக்கிட்டையும். அதேமாதிரி ஜூன் கூட தம்ஷி இருக்கான்னு சொல்லுவாங்க. எனக்குன்னு யாருமே தெரியுமா, நான் ஸ்கூலில் கூட பார்த்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் தங்கச்சி இருக்காங்க, தம்பி இருக்காங்க, எனக்குன்னு யாருமே இருக்கிற அம்மா சொல்லிட்டு ரொம்ப அழுது. அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம நம்ஜி நம்ம பார்க்குறாங்க லேட்டஸ்ட் சிரிக்கிறாங்க. அப்படி அவனுக்கு யாருமே இல்லையா சொல்லிட்டாங்க. சொல்கிறாங்க அப்படின்னா உனக்கு யாராவது இருந்தால் ஹாப்பியாக இருப்பா சொல்கிறாங்க. ஆமாம் அவங்களுக்குலாம் எல்லாருக்கும் சிஸ்டர் இருக்காங்க, எனக்கு தானே ஹாப்பியாக தானே இருப்பா சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னா நீ ஏன் உன் அம்மாட்ட கேட்கக்கூடாது சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் உன் அம்மாட்ட கேட்கக்கூடாது தானே, எனக்கு சிஸ்டர் வேணும் பிரதர் வேணும் கேளு சொல்கிறாங்க. நான் கேட்டால் அம்மா தருவாங்க சொல்கிறாங்க. தருவாங்களே நீ தான் எனக்கு போய் கேட்கணும், உனக்கு வேணும் நீ தானே கேட்கணும் அப்படி சொல்கிறாங்க. அப்படி கேட்டால் கிடைக்குமா, கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட அம்மா சொல்கிறாங்க. இப்போது பேபி தான் வேகமாட்டியாக ஸ்வைப் பண்ணிட்டு வேகமாக கீழே வந்து பார்க்குது. இப்போது ஜங்கு ஜிமின் ஒரு மாதிரி சேடாக உட்காந்துருக்காங்க. பேபி மாதிரி அப்செட் ஆனதால் இவங்களாம் சமாதானப்படுத்துறாங்க. ஒன்றும் இல்லைடா குழந்தை தானே சொல்கிறாங்க. அம்மா அப்பா சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ 2 பேரும் பார்க்குறாங்க. ஜங்ஷன் சொல்கிறாங்க. இப்போ ஜங்ஷன் பேபி தான் டேரெக்டாக அவங்க அப்பா அம்மா 2 பேரும் ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு போகுது. எங்கன்னா கார்டனுக்கு தான், கார்டனில் போய் உட்கார வைக்குது. 2 பேரும் உட்காடுறாங்க. என்னாச்சு பா சொல்கிறாங்க. அம்மா டேடா நான் என்ன கேட்டாலும் தருவீங்களா சொல்கிறாங்க. என்ன கேட்டாலும் தருவா சொல்லி என்ன வேணும் உனக்கு சொல்லி கேட்குறாங்க. டேடா அம்மா எனக்கு ஒரு பேபி வேணும் சொல்கிறாங்க. என்ன சரி இவங்க 2 பேரும் பார்க்குறாங்க. எனக்கு ஒரு லிட்டில் சிஸ்டரோ பிரதரோ வேணும். இங்கே பாருங்கள் எனக்குன்னு யாருமே இல்லாத மாதிரி இருக்குது. எல்லாரும் இருக்காங்க, எனக்கு கூட யாரும் இல்லை பார்த்தீங்களா சொல்லிட்டு பேபி கேட்குது. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னப்பா சொல்கிறேன். ஆமாம் எனக்கு ஒரு சிஸ்டர் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேபி கேட்குது. கிராண்ட்மாட்ட சொன்னேன். அவங்க சொன்னாங்க உங்கள்கிட்ட கேட்டால் கிடைக்கும் மாமே சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. நீ தானே சொன்னா உன் மாமா யாருக்கும் நான் ஷேர் பண்ண மாட்டேன், என் அம்மா எனக்கு மட்டும் தான் சொந்தம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் என் அம்மா எனக்கு கூட சொந்தம் சொல்கிறாங்க. அப்படி இப்படி இன்னொருத்தவங்க கொடுப்பா சொல்லிட்டாங்க. நான் வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டேன், என் தங்கச்சிக்கு நான் கொடுப்பேன். என் தங்கச்சிக்கு என் தம்பிக்கு மட்டும் என் அம்மா சொந்தம், எனக்கு அப்புறம் என் தங்கச்சி தான் என் அம்மா சொந்தம் சொல்லிட்டு பேபி சொல்லுது. என்னதுக்கு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பேபி சொல்லுது. என்ன சொல்கிறதுக்கு ஆமாம் என்னோடய பேபிக்கு நான் வந்து என்னோடய தங்கச்சிக்கு வந்து கொடுப்பேன். என்னோடய தம்பி தங்கச்சி வந்துட்டு என் அம்மா எனக்கு கொடுக்குற கிஃப்ட்டு, ஆனால் எனக்கு நீங்கள் கொடுக்கணும். நான் வந்து ஜலஸ் ஆக மாட்டேன். அது நான் தானே கேட்குறேன். அம்மா எனக்கு தருவீங்களா சொல்லிட்டு கேட்குது. இப்போ ஜிமின் ஜங்கு பார்க்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு தான் உன் அம்மாட்ட கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின்கிட்ட பேபி கேட்குது. அம்மா உங்ககிட்ட தான் நான் கேட்பேன் கொடுங்க, எனக்கு எப்போ தருவீங்க சரி கேட்குது. நானும் விளையாடணும், எனக்கு அது மாதிரி ராக்கி கட்டணும், என்னோடய தங்கச்சி எனக்கு கட்டணும், எனக்கு வேறு யாரும் கட்டக்கூடாது சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறான். எனக்கு வந்துட்டு பாருங்கள் அந்த பேபி எனக்கு கட்ட மாட்டேன் சொல்லிட்டு தேஜு பாருங்கள். நான் தேஜு மேலே எவ்வளோ பாசமாக இருந்தேன், ஆனால் டேஜு பார்த்தீங்கன்னா எனக்கு ராக்கி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டா. நான் வந்துட்டு அவள்கிட்ட வாங்கிக்க மாட்டேன், எனக்கு ஏன் தங்கச்சி தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பேபி சொல்லுது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அவ்வளோ தானே உனக்கு வேணுமா சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. இப்போ ஜம்முக்கு ஜிம் பார்க்குறாங்க. இப்போ என்ன சொல்கிறா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் எதுவும் சொல்லாமல் கொஞ்சம் டேஸ் போகிறதுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிம்மா நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டு ஜங்க் தான் ஜிம்மும் ஜங்கும் சேர்ந்து பேபி தூக்குறாங்க. இதுக்கு தான் அழுதியாக சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. சரி அழக்கூடாது சொல்லிட்டு
பேபியை கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. சரி உனக்கு ஒரு குட்டி தம்பி தங்கச்சி வந்தால் ஜெலஸ் ஆக மட்டும் சொல்கிறாங்கன்னா ஆக மாட்டேன் சொல்கிறாங்க. அப்படியா அவங்க சொல்கிறாங்க நான் நல்லா பார்த்துப்பேன், நான் இவங்களை விட நல்லா பார்த்துப்பேன் என் தங்கச்சி அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறேன். அப்படியா சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிட்டு நம்ம ஜிமினும் ஜங்கு பேசிக்கிறாங்க. இப்போ நான் நைட்டு தாண்டா பேபி என்ன பண்ணுதுன்னா ஜங்கு நம்மளை போய் கேட்குறதுங்க பாருங்க கிராண்ட்மா, நான் என்னோட அப்பா அம்மா கேட்டேன் அவங்க தரேன்னு சொல்லிட்டாங்க, அதுக்கு அப்படியா சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னா நீங்கள் ஏன் கொடுத்தவங்களே சொல்கிறாங்க, அவங்க கூட எதுக்கு சொல்கிறாங்க, நீ தானே கேட்டேன் சொல்கிறாங்க. நான் என்ன கேட்ட சொல்கிறாங்க, நீ பேபி ஒன்று கேட்டுக்க சொல்கிறாங்க, அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் சொல்கிறாங்க, நீ ஏன் கொடுத்தவங்கன்னா தான் உனக்கு பேபி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. அப்படியே அப்படம் அவங்க கொடுத்தவங்க சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கிராண்ட்மா என்ன பேசுகிறீங்க நீங்கள் 2 பேரும் சொல்லிட்டு நம்ம நம்பியோட பையன் கேட்குறான். அதுவா ஜங்ஷன் ஏன் கொடுத்தவங்க போகிறேன் சொல்லிட்டு நான் அவங்க கொடுத்தவங்க போகிறேன், அப்போ நானும் தூங்க சொல்கிறாங்க. அப்போ நானும் தான் தூங்குவேன் சொல்லிட்டு எல்லா பேரும் சொல்லிக்கிறாங்க. இதை பார்க்குறதுக்கு எல்லாருக்கும் க்யூட்டாக இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ எல்லாரும் நம்ம ஒயன் வந்து கிளம்புறா, ஒயன் ஜெகப் கிளம்புறாங்க. சரி ஜிமின் நாங்கள் போவா சொல்லிட்டு 2 பேரும் ஆளுக்கு ஒரு பேப்பர்ஸ் தூக்கிட்டு இருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஓகே ஒயன் சொல்கிறாங்க, ஜிமின் சொல்கிறாங்க, ஒயன் சொல்கிறாங்க வா சொல்கிறாங்க. பேபியை நம்ம ஜங்கு கிட்ட கொடுத்துட்டு ஜிமின் ஒயன் தனியாக போகிறாங்க. அங்கே பாரு எனக்கு இப்போ சொல்லி இது வரைக்கும் உன்ட்டு கேட்டதே கிடையாது, சரி உன்னோட ப்ரைவசி உன்ட்டு இது கேட்கக்கூடாது சொல்லிட்டு விட்டுட்டேன். இங்கே பாரு எதுக்காக பேபி இது வரைக்கும் நீ பேபி பத்துக்கலாம் சொல்லிட்டு கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க இல்லை ஒயன் சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த முடிவு தான் சொல்கிறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க என்ன ஜிமின் என்னாச்சு சொல்கிறாங்க. இல்லை பேபி வந்து இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறா சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க இல்லை நம்ம வந்துட்டு இப்போ பேபி பத்துக்கே வேணாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிற ஜிமின் சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு வந்துட்டு பயமாக இருக்குது, அவங்க வந்து இன்செக்யூராக ஃபீல் பண்ண சொல்கிறாங்க. அங்கே பாரு அவங்க குழந்தை அவனுக்கு என்ன தெரியும் சொல்கிறாங்க. இல்லை ஜங்குக்கா வேண்டாம், யாரோ நான் வந்து அவனோட அம்மா எல்லாம் சொல்கிறதுக்கே வந்துட்டு அதாவது நம்ம அந்த யூஜியோட அம்மா சொல்கிறதுக்கே வந்து இதில் குறைஞ்சி போயிட்டா சொல்கிறாங்க. அதான் அவங்க போய் வான் பண்ணிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. நீங்கள் போய் அதுக்கப்புறம் நம்ம யூங்கி ஜங்குக்கோட அம்மா ஜங்கு 3 பேர் போயிட்டு அவங்க அம்மா பயங்கரமாக திட்டிட்டு வந்திருப்பாங்க. இனிமேல் நீங்கள் குழந்தை பக்கம் வந்துருக்கா சொல்லிட்டு வார்னிங் பண்ணிட்டு நான் தான் மிரட்டிட்டு என்ன சொல்கிறாங்க. இல்லை எனக்கு பயமாக இருக்குது ஜங்குக்கா, ஏன்னா எங்கள் இன்னொரு பேபி பிறந்தா பேபி இன்னும் ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆகிடும்னு சொல்லி பயமாக இருக்குது. அவன் ரொம்ப ஜெலஸாக ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் பார்க்குறீங்களா தூங்கும்போது கூட நான் அவன் பக்கத்தில் நான் தூங்கணும்னு நினைக்கிறான், அதுவும் அவங்க ஹேண்ட் மேலே பட்டா கூட வந்து கோச்சிக்கிறான் சொல்கிறாங்க. வளர பேபி அப்படி வந்து பிஹேவ் பண்ணியிருக்கோம். அதில் ஜங்கு பார்க்குறாங்க. ஆனால் குழந்தைடா சொல்கிறாங்க. இல்லை ஜங்குக்கா எனக்காக ப்ளீஸ், எனக்கு அவன் என் அம்மானு ஃபஸ்ட்டு கூப்பிட்டானா, அதனால் அவன் தான் என்னோட ஃபஸ்ட்டு குழந்தை நான் முடிவு பண்ணிட்டேன். அவன் வந்துட்டு என்னோட விட்டு கொடுக்கணும், பேபி வந்துட்டு கஷ்டப்படுத்த முடியாது, அவனே கேட்கணும், அவனே விவரம் தெரிஞ்சு எனக்கு சிஸ்டரோ பிரதரோ வேணும்னு நினைக்கிறானோ அது வரைக்கும் நம்ம குழந்தை பெற்றுக்க வேணாம் சொல்லிட்டு ஜிமின் சொல்லிட்டாங்க. ஜங்கு ஒரு மாதிரி என்னடா பேசுகிற, எனக்கு நான் நம்மளோட லவ்வோட மீனிங் ஒரு பேபின்னு நினைக்கிறேன்டா, நம்ம 2 பேரும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு என்னமோ சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. ஜிமின் எதுவுமே சொல்ல மாட்டேன் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை ஜங்கா மேபி ஹர்ட் ஆகிறத பார்க்க முடியல, அவன் என்னை அந்தளவுக்கு லவ் பண்ணுறான். என் ஜங்கா நான் பார்த்தா தான் என் குழந்தைய நான் பெக்கில் அந்த குழந்தையில சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க இல்லை அவன் யோசிச்சு பார்த்துருக்கலாம், ஆனால் அவனை நான் தான் வந்துட்டு இப்போ வளர்த்துருக்கேன், அவன் என் அம்மாவை நினைக்கிறான் சரியா, நானும் உனக்கு அம்மாவை தான் இருக்கேன், அவன் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறதுனால பார்க்க முடியும் ஜங்கா ப்ளீஸ் ஜங்கா எனக்காக கொஞ்சம் டைம் கொடுங்க, கொஞ்சம் டேஸ் போகட்டும், பேபி நல்லபடியாக வளரட்டும், பெரிய பையன் நான் வளர்ந்து அவன் கேட்கணும் அம்மா எனக்கு ஒரு சிஸ்டரோட பிரதரை கொடுங்க சொல்லிட்டு அந்த டே வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் ஜங்கா எனக்காக இது பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. உனக்கு இதான் ஆசையா, ஆமாம் ஜங்கு எனக்காக சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் ஜிமின் டேட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒன்றை மாதிரி ஒரு அம்மா வேணும்னு கிடைக்கிறதுக்கு அவன் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் அவனை மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறது நானும் கொடுத்து வச்சிருக்கணும், ரொம்ப லவ் கேர் வச்சிருக்கான், ஏன்னா அவன் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கான், பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நீ சொல்கிறல நான் சொல்கிறத கேட்குறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜங்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஜிமின் எடுத்துருக்க அந்த முடிவை பார்த்து, ஏன்னா அவருக்கு வந்து ஆசை இருந்திருக்கும் ஜிமின் கூட அவர் லவ் மீனிங் அவர் பேபின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜிமின் இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க இல்லையா, பேபி இந்த மாதிரி ஹார்ட் ஆகிறதுனால சரி ஓகே நான் விட்டு கொடுத்துருப்பாரு. இப்போ 3 இயர்ஸ் ஆயிருக்காரு, இது வரைக்கும் அந்த ரீசனால் தான் பேபி பத்துக்காக வந்திருப்பாங்க. இப்போ ஒயன் பார்க்குறா ஏன் ஜிமின் முடிவு எடுத்த சொல்லிட்டாங்க. இல்லை ஒயன்மா எனக்கு அவன் அம்மானு கூப்பிட்டேன், நான் ஃபஸ்ட்டு அவன் அம்மானு கூப்பிட்டதுனால எனக்கு அப்படியே வந்துட்டு மனசில் அவன் தான் குழந்தை நான் முடிவு பண்ணிட்டேன், நம்மளோட ஃபஸ்ட்டு பையன் எத்தனை குழந்தாலும் அவன் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருந்தேன். அப்படி இருக்கும்போது இன்செக்யூராக ஃபீல் பண்ணிட்டானா, ஏன்னா யாரோ அவனுக்கு அம்மா இல்லைன்னு சொல்கிறதுக்கே அவன் ஃபீல் பண்ணிட்டான். நாளைக்கு எனக்கு ஒரு பேபி பிறந்தது, அதுக்கப்புறம் அந்த பேபி பார்க்கும்போது அவனுக்கு ஜெலஸ் ஆகிடுவணும், இல்லை என்னோட தலை போயிடணும், இல்லை ஹார்ட் ஆகணும்னு சொல்லிட்டு பயந்துட்டு என்னமா சொல்கிறாங்க. குழந்தை சொல்கிறாங்க. இல்லை அவனுக்கு விவரம் தெரியற வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு நினச்சி சொல்கிறாங்க. இப்போ அவன் கேட்டிருக்கான், இன்னும் அவன் ரொம்ப வருஷம் கழிச்சு கேட்டால் சொல்கிறாங்க. நான் அப்போ அவன் எப்போ கேட்குறானோ அப்போ தான் அந்த முடிவு எடுக்கணும்னு நினச்சி சொல்கிறாங்க. இப்போ ஏன்னு பார்க்குறா உண்மையாக என் தம்பின்னு நீ என்னோட தம்பின்னு சொல்லும்போது எனக்கு ப்ரௌடாக இருக்கடா சொல்லிட்டு அவர் வந்து ஹக் பண்ணிக்கிறா. உன்ன மாதிரி ஒரு அம்மா கிடைக்கிறதுக்கு உண்மையாக ஜங்ஷன் ரொம்ப கொடுத்து வச்சுன்னு சொல்கிறாங்க. உன்ன மாதிரி ஒரு அத்தை கிடைக்க கூட தான் அவன் கொடுத்து வச்சுவான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா ஒயன் ரொம்ப பாசமாக இருப்பா ஜங்ஷன் மேலே, அதனால தான். சரி ஓகே இப்போ டைம் வந்து போவா சொல்கிறாங்க. பாரு எனக்கு ஒரு சன் இல்லாவோ டாக்டர் இல்லாவோ வேணும் ஓகேவா சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. சரின்ட்டு ஏன்னா ஜங்காவும் பாவம்லாம் சொல்கிறாங்க. புரியுது சொல்கிறாங்க. சரி பத்திரம் போக சொல்கிறாங்க. சரின்ட்டு ஒயன் வந்து ஜெகப்போம் வந்து காரில் போயிட்டுருக்காங்க. ஒயன் இதெல்லாம் சொல்ல ஜெகப்பு ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் வந்துட்டு ரொம்ப ஒரு ஏஞ்சல்லாம் சொல்லிட்டாங்க. ஆமாம் என் தம்பி ஒரு ஏஞ்சல் தான் சொல்லிட்டு நம்ம ஒயன் சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவங்க காரில் அந்த பக்கம் போயிடுறாங்க. இப்போது நம்ம நைட்டு தானே நம்ம ஜங்ஷன் வந்துட்டு ஜங்கோட அம்மா கூட படுத்துட்டு இருக்கா. நம்ம ஜங்க் வந்துட்டு குளிக்க போயிட்டாரு பாத்ரூமில் குளிச்சுட்டு வராரு. இப்போது
ஜிம்மின்னு பார்த்தா வெளில அப்படி அவர் அதுக்கு கூட குளிச்சிட்டு வந்துட்டு பயங்கர ஒரு மாதிரி வெட்டா அப்படி நின்றுருக்காரு. ஜங்க் பார்க்குறாங்க, ஏன்னா ஜிம்மின் வந்து வேறு ஒரு ரூமில் குளிச்சுட்டு வந்திருப்பாரு. பார்த்தா அப்படி இருக்காரு. எங்கள் ஜங்க் வந்து குளிச்சுட்டு வரா, ஜிம்மின் இப்படி நின்றுருக்கா. அந்த ரூம் ஃபுல்லாக ஒரு மாதிரி ஃபாகாக போயிட்டுருக்கு. ஏன்னா ஜிம்மின் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு, ரோஸ் பட்டல்ஸ்லாம் போட்டு வேறு மாதிரி வச்சுருக்காரு. ஏன்னா ஜங்க் வந்து மிஸ் பண்ணிப்பார்ல ஜிம்மினை, அந்த ரீசனால் நிறைய பண்ணியிருக்காரு. அவர் கேண்டில் லைட்ஸாக வச்சுருக்காரு ரூம்குள்ளேயே. இதை பார்க்குறா ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது. ஜங்க் வந்து பார்க்குறாங்க, ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜங்க் எதுவுமே சொல்லாமல் அப்படியே ஜிம்மினை பார்த்துட்டு கிட்ட வராங்க. இப்போ ஜிம்மின் தான் ஜங்க் கிட்ட போகிறாங்க. கிட்ட போயிட்டு அப்படியே நம்ம ஜங்கோட நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி இருக்காது, ஒரு கால் எட்டவே இல்லை, அப்படியே கொஞ்சம் ஹைட்டு எட்டி அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. ஜங்கோட மெல்ட் ஆகிடுறாரு. என்னம்மா சொல்லிட்டாங்க. இப்போது ஜிம்மின் பார்க்குறாங்க, இன்றைக்கி வந்துட்டு நம்மளுக்கான டே சொல்லிட்டாங்க. என்ன இருக்குது? ஆமாம் எனக்கு தெரியும், எவ்ரிடே நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு நான் ஜங்ஷன் வந்து என்னை விட்டு தள்ளி போக மாட்டான், எனக்கு பேபியும் விட்டு கொடுக்க மனசு இல்லை, அதனால் நான் உங்களுக்கும் கொஞ்சம் டைம் கூட ஸ்பெண்ட் பண்ணல, சாரி. ஒரு பக்கம் ஒர்க்கு, ஒரு பக்கம் ஜங்ஷன் வீடு சொல்லிட்டு நான் அப்படியே உனக்கு கண்டுக்க மாட்டேன் நான் ஜங்கா சொல்லிட்டாங்க. என்னம்மா பேசுகிறா சொல்லிட்டாங்க. எனக்கு அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைடா, நீ கூட இருந்ததே போதும் சொல்லிட்டாங்க. இல்லை நான் தப்புன்ட்டா ஜங்கா, சாரி சொல்லிட்டாங்க. இட்ஸ் ஓகே சொல்லிட்டு ஜங்கும் இன்றைக்கி என்னோட டே தானே எடுத்துக்கவா சொல்கிறாங்க. எவ்வளோ நாள் எடுத்துக்கவா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு அவ்வளோ ஹாப்பியாக அப்படி ஜிம்மில் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மி அவ்வளோ மெல்ட்டடா ஜங்கு ஜிம் ரெண்டு பேரும் அவ்வளோ அழகாக அவங்க லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ அப்படின்னு சரி பார்த்தா நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இன்னைக்காவது நம்மளுக்கு ஒரு டே கிடைச்சி சொல்லிட்டாங்க. என்னடா சொல்கிறதுக்கு. ஆமாம், அந்த இவன் இருக்க இந்த 2வது குழந்தை இருக்குது நம்ஷி, இது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குல்ல, இது ஒன்று என் பக்கத்தில் வரவே விட மாட்டேங்குது சொல்லிட்டாங்க. ஆமாம் உண்மை தான் நம்பின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டே அண்ட் இவங்க ரொம்ப பார்த்தா அதே மாதிரி தான் பாவம்டா. ஜங்குக்கு ஜிம்னு ரொம்ப பாவம்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம டே வந்து ஒன் டைம் கேட்டுப்பாங்க, டே கொஞ்சம் கேட்டுப்பாங்க, எதுக்காக நீ செகண்ட் பேபி, அதான் உனக்குன்னு பேபி எதுக்கு பெற்றுக்காமல் இருக்க சொல்லி கேட்கும்போது அவர் சொல்லிப்பாரு, எப்போ ஜங்ஷன் கேட்குறோன்னா அப்போ தான் தருவ சொல்லியிருப்பாங்க. அதனால இவங்களும் சரி ஓகே அப்படி விட்டுருப்பாங்க. ஆனால் ரொம்ப ப்ரௌடாக நினச்சிருப்பாங்க. இன்றைக்கி அவங்க நினைக்கிறாங்க அவங்க ஹாப்பியாக இருக்கணும், அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க. இது பக்கம் ஜங்கோட அம்மா தான் பரவாயில்ல, இன்றைக்காவது எனக்கு ஜிம்முக்கு ஜங்கு ஒரு லைஃப் ஸ்டார்ட் ஆகணும், பாவம் இந்த பையன் இருக்கானே இவனால் சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ஃபைனலாக இந்த அத்தனை குழந்தைங்களும் ஜங்கோட அம்மா கூட தூங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக அவங்க ரொம்ப ஹாப்பியாக அந்த குழந்தைங்களாம் தூங்க வச்சுருக்காங்க. இந்த பக்கம் ஜங்கு ஜிமின் அப்படி இருக்காங்க. ஜங்கு தான் ஜிமினோட கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஜங்குக்கா அப்படி சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாமா சொல்லிட்டாங்க. லவ் யூ சொல்லிட்டாங்க. லவ் யூ டூடா சொல்லிட்டு வரும் அப்படி இருக்காரு. எனக்கு ஒரு குட்டி ஏஞ்சல் வந்து கொடுத்துட்டு சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டாங்க. ஏன்னா இது நம்ம பையனோட ஆசைன்றதை விட என்னோட ஆசைடா, ஓகேவா, எனக்கு நம்ம லவ்வில் ஒரு பேபி பிறக்கணும், அது நம்மளோட லவ் மொத்தமும் கலந்து ஒரு பேபி சொல்லிட்டாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, உங்களை ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்டாங்க சொல்லிட்டாங்க. ஆமாண்டா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமின் தான் ஜங்கை புஷ் பண்ணிட்டு மேலே வராரு. வேலை வந்துட்டு அவ்வளோ கிஸ் பண்ணுறாரு. ஜங்கு அப்படி ஃபீல் பண்ணுறாரு. லவ் யூ சொல்லிட்டாங்க. லவ் யூ டூ சொல்லிட்டு அவரும் அவ்வளோ ஹாப்பியாக ஒரு மாதிரி இண்டிபெண்டாக அவ்வளோ இதாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மாறி இருந்தா ஜிமின் அப்படி டயர்டாக தூங்கிட்டு இருக்காங்க. ஜங்கா இப்போ டைம் என்ன சொல்லிட்டாங்க, 6 o'clock சொல்கிறாங்க. 6 o'clock சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அச்சோ ரொம்ப டயர்டாக இருக்கே சொல்லிட்டாங்க. ஜங்கா பேபி வருமா சொல்லிட்டாங்க. ஓகே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஜங்க் தான் ஜிமினை மட்டும் தூங்க வச்சுட்டு அப்படியே அவர் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளில போயிடுறாரு. இப்போது பேபிங்க எந்திரிச்சதுமே வந்துட்டு கிராண்ட்மா நைட்டு மம்மாட்ட போகிற சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்து பார்த்தா கரெக்டாக ஜங்கு வந்து வெளில வராரு. இங்கே கரெக்டாக பேபி ஓடி வர ஜங்கு வந்து பிடிச்சிறாரு. என்ன பண்ணுறா சொல்லி கேட்குறாங்க. டேடா மம்மா எங்கே சொல்லிட்டாங்க, மம்மா தூங்கிட்டு இருக்காங்க சொல்லி தூங்கிட்டு இருக்காங்களா. ஆமாம் சொல்லிட்டாங்க. நம்ம போய் குளிக்கலாம் சொல்லிட்டு ஜங்கு தூக்கிட்டு போயிட்டு குளிக்க வச்சு ட்ரெஸ்லாம் பண்ணி விட்டாரு. ஜிமி ஸ்டில் தூங்கிட்டு இருக்காங்க. அம்மா மம்மா எங்கே சொல்லிட்டாங்க, மம்மா தூங்கிட்டு இருக்காங்க சொல்லிட்டாங்க. ஏன் சொல்லிட்டாங்க, மம்மாவுக்கு டயர்டாக இருக்கா தூங்குறாங்க, நான் போய் ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறேன் சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டு எல்லா பேபிஸையும் நம்ம ஜங்கு தான் கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறாரு. இப்போ நம்ம பார்க்குறாங்க. இன்றைக்கி ஜிமினுக்கு இம்பார்ட்டன்ட் ஒரு கேஸ் வர இருக்குது. ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் ஜிம்மில் வர சொல்லிட்டா, இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் கேஸ் இருக்குது, நாங்கள் வந்து போகணும்னு சொல்கிறாங்க. அப்படியே சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. அவரை அப்பப்போ அகாடமி போயிடுவான்னு சொல்லிட்டாங்க. நான் எப்படி பிஸ்னஸ் பார்த்துக்கிறோனோ அது மாதிரி அவனுக்கு ஒரு வேலை இருக்குது, எங்களுக்கு இந்த வேலை இருக்குது சொல்லிட்டாங்க. ஏன்டா அதெல்லாம் கொஞ்சம் விட்டுருங்க சொல்லி என்ன இருக்குங்க பாரு, அது எங்களோட பேஷன், நாங்கள் விட மாட்டோம் சொல்லிட்டாங்க. என்ன ஆமாம் அது எவ்வளோ பெரிய ஜாப் சொல்லுவாங்க, கவர்மெண்ட் ஜாப் சொல்லிட்டாங்க. கரெக்ட் தான் சொல்லிட்டு சின்ன வராங்க. ஜிம்மின்னு சொல்லிட்டு உள்ள ரூம்குள்ளே வந்து பார்த்தா ஜிம்மின் அவ்வளோ டயர்டு தூங்கிட்டு இருக்காரு. ரூம் வந்து ஓப்பனில் இருக்காரு, தூங்கிட்டு இருப்பாரு. ஃபேஸில் பார்த்தா தெரிஞ்சிச்சு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஐயோ அவர் சொல்லிட்டு சரி ஓகே தூங்கிட்டு சொல்லிட்டு வந்துட்டாங்க. நம்ம இன்றைக்கி வரமாட்டா சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போது நம்பிட்டு பிடிச்சிக்கிறாங்க. அப்படியா சரி ஓகே சொல்லிட்டு காய்க்கு கால் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் ஹேங்க சொல்லிட்டு டே காய் இன்றைக்கி நீ கூட வர சொல்கிறாங்க. ஓகே நான் வர சொல்லிட்டு அவர் காயும் நம்பிட்டு தான் போகிறாங்க. இந்த பக்கம் அவங்க இன்றைக்கி ஆஃபீஸு போகல. இன்றைக்கி 11:30 ஆகுது. ஜிமின் எப்போ ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பார்த்தா ஜங்கு அவர் பக்கத்தில் உட்காந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்கா சொல்கிறாங்க. ஜிமின் பேபி சொல்கிறாங்க. ஜங்கா என்னாச்சு சொல்கிறாங்க. அது வா சொல்கிறாங்க. பேபி சொல்கிறாங்க. பேபி ஸ்கூல் போயிட்டா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஜங்கா நீ ஹாப்பியாக சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பிடா சொல்லிட்டு ஜங்கா ரொம்ப ஹாப்பி போய்ட்டு ஜிம்மில் ஒரு யூஸ் பண்ணுறாங்க. சரி ஓகே இப்போ இதை ஒன்று சூஸ் பண்ண சொல்கிறாங்க. என்ன சூஸ் பண்ண சொல்கிறாங்க வா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நினச்சி உட்காராங்க. பார்த்தா அது நிறைய பிக்சர் இருக்குது. என்ன சொல்கிறாங்க, ஹனிமூன் சொல்கிறாங்க. ஹனிமூன் சொல்கிறாங்க. ஜங்கா அது வேணாம் சொல்கிறாங்க. நோ எனக்கு ஹனிமூன் போய் ஆகணும்னு சொல்கிறாங்க. சரி ஓகே பேபி சொல்கிறாங்க. பேபி அம்மா பார்த்துப்பாங்க சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே சொல்லிட்டு ஜிம் ஒரு பிளேஸ் வந்து சூஸ் பண்ணுறாங்க. போகலாமா சொல்லிட்டாங்க. சரின்ட்டு இவங்க 2 பேரும் லக்கேஜில் பேக் பண்ணிடுறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் அவன் வந்தால் கண்டிப்பாக வந்துட்டு போக விட மாட்டாங்க, நீங்கள் போங்க சொல்கிறாங்க. இல்லை ஆண்டியாவது சொல்கிறாங்க. இல்லை பண்ணி போக சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிம் ஜங்க 2 பேரும் ஹனிமூன் கிளம்பிடுறாங்க.
இப்போது பேபி தான் ஈவினிங் வந்ததுமே மம்மா டேடா தான் கூப்பிடுது. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க, பாருப்பா அவங்க 2 பேரும் ஒர்க் ஷோ வேலை போயிருக்காங்க சொல்லிட்டு, என்னத்துக்கு அம்மா ஒர்க் ஷோ வேலை போயிருக்காங்க சொல்கிறாங்க. என்கிட்ட சொல்கிறாங்க, அது அவங்க எமர்ஜென்சி ஒர்க்கு சொல்கிறாங்க. அப்படியா, சரி ஓகே சொல்லிட்டு, கிராண்ட்மா நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு வந்துட்டு குட்டி பாப்பாவோ தம்பி வருவாங்களா, கண்டிப்பாக வருவாங்க சொல்லிட்டு ஜங்கோட அம்மா சிரிக்கிறாங்க. இப்போ இவங்களாம் ஃபன் பண்ணிட்டு ஒரு மாதிரி இருக்காங்க. அங்கே பார்த்தா நம்ம ஜிமின் ஜங்க் தான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஜங்க் அப்படியே அவ்வளோ டீப்பாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. ஜங்கா உண்மையாகவே நீங்கள் எப்படி இவ்வளோ டேஸ் அமைதியாக இருந்தீங்க சொல்கிறாங்க. அதுவா அது ரொம்ப கஷ்டம், ஜஸ்ட் ஒரு கிறிஸ்துக்காகலே போயிட்டுன்னு சொல்கிறாங்க. நல்ல வேலை என் பையனுக்கு இப்போ மனசாட்சி வந்து சொல்கிறாங்க. என்னென்னு அவன் மனசு வந்து கேட்டானே, இல்லை நான் எத்தனை வருஷம் வெயிட் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போது சரி ஓகே சொல்லிட்டு 2 பேரும் அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க. 1 வீக் ஆஃப்டர் வந்துடுறாங்க. வந்துட்டு ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா வழக்கமாக பேக் டு நார்மல் ஆயிடுறாங்க. இப்போது ஒரு 2 மந்த்ஸ் ஆஃப்டர் தான்டா ஜிமின் தான் பேபியை ஸ்கூல்லேருந்து பிக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. வரும்போதே ஒரு மாதிரி இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கார் ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு மெடிக்கல் ஷாப் போகிறாரு. போயிட்டு ஒரு கிட்டு வாங்கிட்டு வெளில வந்துடுறாரு. வந்துட்டு காரில் உட்காடுறாங்க. பேபி சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க, இப்போ நம்ம ஒயன் ஆண்டி வீட்டுக்கு போகலாம் சொல்கிறாங்க. ஒயன் ஆண்டி வீட்டுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. வா சொல்லிட்டு டேரெக்டாக ஒயன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு பேபி விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, ஒயன் சொல்கிறாங்க. என்ன ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒயனுக்கு ஷேர் பண்ண ஒயன் டாக்டர் இல்லையா, ஏன்டா நீ என்கிட்ட சொல்லிக்கலாம்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது சொல்கிறாங்க. ஷையாக இருக்காச்சு சொல்லிட்டு ஒயன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. சரி ஓகே வா சொல்லிட்டு நம்ம ஒயன் தான் கூட்டிகிட்டு போய் ஜிம்மில் டெஸ்ட் பண்ணிட்டு பார்த்தா பாசிட்டிவாக இருக்குது. அவ்வளோதான் ஒயன் செம்ம ஹாப்பி. அப்படியே நம்ம ஜிம்மோட ஃபோட்டோவில் கிஸ் பண்ணுறா. சரி செம்ம ஹாப்பிடா, எனக்குன்னு ஒரு சன்னில் வர போகிறான்னு சொல்கிறாங்க. என்ன ஒயன் சொல்கிறதுக்கு பாடா ஜங்ஷன் அவனோட பையன் நீ சொல்லலாம், எனக்கு இல்லைன்னு சொல்ல, நானும் அவனை அதை அப்படி தான் பார்க்குறேன். என்னுடைய தம்பியோட ஓன் பிளட்லேருந்து ஒரு குழந்தை வருதுல, அது எனக்கு எவ்வளோ ஸ்பெஷல் ஏன் சொல்கிறாங்க. சாரி ஒயன் இன்னும் கூட வெயிட் பண்ண வச்சுட்டேன்னா சொல்கிறாங்க. உண்மையாடா நான் கூட ரொம்ப ஆசையாக இருந்துருவான், எப்படா என் தம்பிக்கு ஒரு குழந்தை பிறகு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக தான் இருப்பான் சொல்லிட்டு ஒயன் சொல்கிறா. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒயன்மா இது எப்படி ஜங்கோட சொல்கிறது, ஒரு மாதிரி சர்ப்ரைஸாக கொடுக்கணும்னு ஆசை இருக்குது. ஏன்னா இது ஜிமினுக்கும் ஜங்குக்கும் ஃபஸ்ட்டு பேபி இல்லையா, அதனால் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போது சரி ஓகே அப்போ இங்கே வர சொல்லிடலாமா, இங்கே சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே நிறைய பேர் இருக்காங்க, சர்ப்ரைஸ் பண்ணுறது கஷ்டம், இங்கே பண்ணிவிடுமா சொல்கிறாங்க. இங்கே ஸ்டே பண்ண சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஏன்னா இங்கே ஒயன் ஜேகோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா நம்ம ஒயன் பார்க்குறா ஜங்ஷன் சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க, நீ இங்கே இருக்கா சொல்கிறாங்க. இன்றைக்கி இங்கே ஆமாம் சொல்கிறாங்க. உன்னால அவங்க வர சொல்லலாம் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு நம்ம பேபியும் அங்கே 2 குழந்தைங்க இருக்குல்ல, 2 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க கூட ரொம்ப ஹாப்பியாக விளையாடிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மணி நேரம் இருக்காங்க. ஒயன் போயிட்டு ஒரு ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஜிமினுக்காக அவன் கன்ஃபர்ஸ் பண்ணணுன்றிருக்காக. இது வந்துட்டு கன்ஃபர்ஸ் ஏன்னா பேபி வந்துட்டு இருக்கிறது சொல்லணும் இல்லையா, அதனால் அழகாக ரொம்ப டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கா. ஒரு பேபி இருக்கிற ஒரு மீனிங்காக 2 ஸ்டோனு, அப்புறம் கூட ஒரு ஸ்டோனு, அப்புறம் குட்டியாக ஒரு ஸ்டோனை வைக்கிறாங்க. ஒரு மீனிங்காக இருக்கட்டும், அவங்க லைஃப்பில் இன்னொரு பேபி வரப்போது சொல்லிட்டு அப்படி ஒரு செட்டிங்கில் வச்சுட்ருக்கா. இப்போ ஜிமின் ஒரு கையில் நிறைய டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜேகோ பார்க்குறாங்க. இன்றைக்கி ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக போகிறான் சொல்லிட்டு ஜேகோ நினச்சிட்டு இருக்காங்க. ஜேகோக்கு 3 பேபிஸ் கூட விளையாடிட்டு இருக்காரு. ஹாபி அங்கிள் சொல்லிட்டு நம்ம பேபி தான் விளையாடிட்டு இருக்கு. இப்போ ஜங்கு வந்து ஹாபி கால் பண்ணுறாரு. டே ஜங்குக்கு சொல்கிறாங்க, சொல்லுங்க யங் சொல்கிறாங்க, இன்றைக்கி என் வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. உங்கள் வீட்டுக்கு எதுக்கு சொல்கிறாங்க. இல்லைடா ஜிமின் பேபி இங்கே இருக்காங்களா எதுக்கு சொல்கிறாங்க. அதுவா அவன் சும்மா வந்தால் சொல்கிறாங்க, அவரே ஸ்டே பண்ண வச்சுட்டோம் சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே நாங்களும் ரொம்ப டேஸ் அது வந்து சொல்லிட்டு அவரும் டேரெக்டாக நைட் 8 o'clock வந்துட்டார். வந்துட்டு ஜிமினை பார்த்தா ஜிமின் பாட்டு கேஷில் உட்காந்துருக்காங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. என்ன ஜங்கா சொல்கிறாங்க, என்ன மாறி போய் பேசவே சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை ஜங்கா டயர்டாக இருக்கு சொல்கிறாங்க. டயர்டாக இருக்கா என்னாச்சு சொல்லிக்கிட்டே வராங்க. ஒன்றும் இல்லை சொல்லி ஜிமின் அமைதியாக இருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க என்னாச்சு சொல்லிட்டு சார் அமைதியாக இருக்காரு. இப்போது மேபி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஒயன் தான் இங்கே பாரு ஜங்ஷன் சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க என் கூட தூங்குறியா சொல்கிறாங்க. உங்கள் கூடயா சொல்கிறாங்க. என் அம்மா கூட தூங்க சொல்கிறாங்க. இல்லை நீ என் கூட தூங்கினா ஸ்டோரி சொல்லுவோம் சொல்கிறாங்க. ஸ்டோரியா ஆமாம் என் அம்மா வர ஸ்டோரி சொல்ல மாட்டாங்க சொல்லிட்டு மேபி சொல்லுது. சரி ஓகே என் கூட வர சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி சொல்லிட்டு பேபி நம்ம ஒயன் கூட போயிடுது. இப்போ ஜங்குக்கு ஜிமின் போகிறாங்க. ஐயோ சொல்லிட்டு நம்ம ஜெகப் ஒரு மாதிரி எக்ஸைட்டாக இருக்காரு. ஏன் ஜெகப் நீ ஒரு மாதிரி இருக்க சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்க சொல்கிறாங்க. அப்படியா சரி வா சொல்லிட்டு அவங்க ரூம் போயிடறாங்க. போயிட்டு 3 பேபிஸ் வச்சுக்கிட்டு அவங்க 2 பேரும் 2 சைடில் உட்காந்துட்டு பேபிக்கு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்க் பார்க்குறாங்க. ஜிமின் பேபி சொல்கிறாங்க. என்ன ஜங்கா சொல்கிறாங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்க சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. கோவமா சொல்கிறாங்க. என்ன கோவம் சொல்லிட்டு 2 பேரும் ரூம் போகிறாங்க. இந்த ரூம் தான் சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ரூம் டோர் ஓப்பன் பண்ணதும் ஜங்க் ஒரு ஃப்ரீஸ் ஆகிறாரு. ஏன்னா ரூம் ஃபுல்லாக இந்த பேபிஸ்க்கான அந்த பேபி வரதுக்கான ஒரு மொமெண்ட் இருக்கும்டா, குட்டி குட்டி ஹார்ட்டினை வச்சுட்டு அதில் ஒரு மாதிரி குட்டி பேபி வர மாதிரி ஒரு சிம்பிள் வச்சுருக்காங்க. ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது. அப்படி சுற்றி பார்த்தா ரூம் ஃபுல்லாக டெக்கரேட் ஆகிருக்கு. செம்ம அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்க் டர்ன் பண்ணி ஜிம்மில் பார்க்குறாங்க. ஜிம்மில் அவ்வளோ ஷை ஆகிட்டு அப்படி டோர் லாக் பண்ணுறாங்க. ஜங்குக்கு ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணல. அப்படி ஜிம்மில் தூக்கி அப்படி சுற்றுறாரு. ஜங்கா மயக்கம் வந்து விட்டு அப்படி சொல்கிறாங்க. என்னன்னு டக்குனு இறக்கிட்டுறாரு. என்னமா சொல்கிறதுக்கு ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு சொல்லவே முடியல. அப்படியே கரெக்டாக நியூட்டன் பண்ணிட்டு ஜிம்மில் ஸ்டமக்கில் கிஸ் பண்ணுறாரு. அப்படி சொல்லக்கூட தேவையில்ல, அதெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சிட்டு ஸ்டமக்கில் கிஸ் பண்ணுறாங்க. உண்மையாக சொல்கிறாங்க. உண்மையாக ஜங்கா சொல்கிறாங்க. அவரும் நம்புவீங்களா எப்படா சொல்கிறாங்க. இன்றைக்கி தான் ஜங்கா டவுட்டாக இருந்துச்சா, அதான் ஒயன்கிட்ட கேட்குறான்னு வந்தேனா, எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. டெஸ்ட்டுக்கிட்ட கூட போட்டு பார்க்க பயமாக இருந்துச்சா, டெஸ்ட் சொல்லிட்டு ஒயன்ட்டே வந்துட்டேன்.
இப்போது நம்ம ஜங்க் பார்க்குறாங்க, ஏன் அவள் டாக்டர்ன்றாலே சொல்கிறாங்க, அப்படி இல்லைடா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, எனக்கு ஒரு நர்வஸாக இருந்துச்சு, சரி உள்ள பாசிட்டிவாக நெகட்டிவாக இருக்கும்னு தெரியல சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து சொல்கிறாங்க. ஐயோ என்கிட்ட சொல்லிக்கலாம் சொல்கிறாங்க, ஒரு சர்ப்ரைஸ் பண்ணதான் சொல்கிறாங்க. இந்த பாரு சர்ப்ரைஸ் ரொம்ப பிடிச்சிருக்கா சுற்றி பார்க்குறாங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ அவளுக்கு ஸ்டமக்கில் கையை வைக்கிறாங்க. ஐயோ எனக்கு எப்படி சொல்லிட்டு ஜங்க்ஷன்ட்ட சொல்லிட்டே சொல்கிறாங்க, உங்ககிட்டே இப்போ தான் சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே, கொஞ்சம் டேஸ் பண்ணக்கப்புறம் சொல்லிக்கலாம் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. அவங்க ஜிம்மோட ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டுருக்காரு. ஐயோ பேபி நம்மளுக்கு ஒரு பேபி சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்காக ஜங்ஷன் மேலோட பேபி பாசம் வந்து குறையாது சொல்கிறாங்க. கண்டிப்பாக குறையாது, நம்ம எப்போதுமே அவங்க ஃபஸ்ட்டு பையன் நம்மளுக்கு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அழகாக மாறி அவங்க லவர் ஷேர் பண்ணிக்கிறாங்க. எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா சொல்லிட்டு ஜங்க் தான் ஜிம் அழகாக லிஃப்ட் பண்ணி வீட்டில் படுக்க வைக்கிறாங்க. அப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்குன்னு ஒரு பொண்ணு பையனை வரப்போகிறாங்க சொல்லிட்டு அவர் ரொம்ப மாதிரி ஹாப்பியாக பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஒரு 1 வீக் ஆஃப்டர் தான்டா ஜிமின் தான் உட்காந்துருக்காரு. என்ன ஜிமின் வந்துட்டு இந்த ஜின்னுக்கிட்டேயோ நம்ம டேக்கிட்டேயோ யார்கிட்டையும் சொல்லவே இல்லை. அவருக்கு ஒரு நர்வஸாகவே இருக்குது. இப்போ ஜங்கு வந்துட்டு ஃப்ரூட் ஜூஸ் போட்டு கொடுக்குறாரு, குடி சொல்கிறாங்க. ஜிம்மு குடிக்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, ஏன் ஜங்குக்கு நீங்கள் ஜிமின் எந்தளவுக்கு கேர் பண்ணுறா சொல்லிட்டு ஜங்கு டே கேட்குறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க, ஆமாம் ஏன் அப்படி கேர் பண்ணுறேன் என்னாச்சு சொல்கிறாங்க. ஜிமின் உனக்கு ஹெல்த் ஓகே தானே சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கோட அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு. ஜங்கோட அம்மா கிட்ட வந்து அவங்க சொல்லக்கூடாது, ஆனால் புரிஞ்சுக்கிட்டாங்க. அது சொல்ல முடியாது, அவங்க மாதிரி ஷை ஆகிறாரு ஜிமின் வந்து சொல்கிறதுக்கு. இப்போது ஜின்னு பார்க்குறாங்க, ஏன் ஜிமின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்க என்ன உண்டா பேசுகிற ரொம்ப க்ளோவாக அழகாக இருக்குது சொல்கிறாங்க. ஏன்னா போடுறியான்னு சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன ஹேங் போடுறேன் சொல்லிட்டு அவரும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இப்போது நம்ம டே பார்க்குறாங்க, ஆமாம் ஜிமின் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன் பார்த்துருக்காங்க. ஜிமினுக்கு ரொம்ப ஷையாக இருக்குது. இப்போது நம்ம டேயோட அம்மா வந்து பார்க்குறாங்க, சரி அவங்க ரொம்ப ஷை ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு கிட்டே வர சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க கூட அம்மா தான். ஏன்னா அவன் சொல்கிறாங்க, அவன் அம்மாவை பரவ சொல்கிறாங்க. என்ன சரி பார்த்துருக்காங்க 2 பேருக்கும் செம்ம ஹாப்பி. நம்ம டேக்கும் ஜின்னுக்கும் அவங்க 2 பேரும் ஆசைப்பட்டுருப்பாங்க, என்னடா ஜிமின் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. நம்ம அவங்க 2 பேர் கிட்ட வராங்க. ஜிமின் என்ன சொல்கிறது, ஜிமின் ரொம்ப ஷையாகிட்டு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. ஆச்சு என்னாச்சு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, அம்மா என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க சொல்லிட்டு. டே எப்போ தானே சொல்லுவீங்க, நானும் பார்த்துட்டு இருக்கேன், சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு. அம்மா நீங்கள் எப்படிமா கண்டுபிடிச்சிங்க சொல்கிறாங்க. டே அதெல்லாம் பார்த்தனே கண்டுபிடிச்சிட்டு கிடந்துக்கு. ஆமாம் நீங்கள் 2 பேர் நெக்ஸ்ட் டே வந்தீங்களே பையன் வீட்டுக்கு போயிட்டு அன்றைக்கி கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா ஜிமின் இப்போலாம் வந்துட்டு சாதாரணமாக தங்க மாட்டாங்க, போயிட்டு ஏதோ ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டாக தான் போவோம், அப்போயும் கண்டுபிடிச்சிட்டா சொல்கிறாங்க. என் ஜிமின் உங்கள் அக்கா டாக்டர்னால அவங்கள்ட்ட போய் சொல்லிட்டேன், என்கிட்ட சொல்ல மாட்டேன்ட்டியா சொல்கிறாங்க. ஆச்சு அப்படி இல்லை ஆண்டி சொல்லி ஜிமின் ரொம்ப ஷையாகிறாங்க. வச்சு ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சொல்லிட்டு ஏதாவது உன் பையன் ஆசைப்பட்டு கேட்டானே சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு நம்ம பார்க்குறாங்க, அம்மா எப்போதும் ஜங்ஷன்கிட்ட சொல்லிட்டாங்க. இல்லைம்மா கொஞ்சம் ஸ்டமக் பெருசாக சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் இப்போ சொல்ல வேணாம் சொல்கிறாங்க. சரி ஓகே அவனை தெரிஞ்சுக்கிட்ட சொல்கிறாங்க. சரின்ட்டு இப்போ டெஸ்ட் போயிட்டே இருக்க ஜிமின். இப்போ ஒரு 4 மந்த் ரொம்ப குட்டியாக இருக்குது ஸ்டமக்கு. பார்க்குது அம்மா நீங்கள் குண்டாயிட்டீங்களா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் பார்க்குறது, ஜங்கு விழுந்து சிரிச்சிட்டு இருக்காரு. ஆமாம் அம்மா குண்டாயிட்டா சொல்கிறாங்க. ஜங்குக்கா அவர் ஜிமின் தான் மறைக்கிறாங்க. இங்கே பாரு சொல்லிட்டு நம்ம ஜங்கு தான் பேபி தூக்குறாங்க. அம்மா வயிற்றுல பாப்பா இருக்கா சொல்கிறாங்க. என்ன சொல்லி பாப்பா பேபி பார்க்குது. ஆமாம் அம்மா வயிற்று பாப்பா இருக்கா சொல்கிறாங்க. அவங்க டேட்டா இறக்கி விடுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு இறக்கி விட்டாங்க. ஓடி போய்ட்டு பேபி ஜிமினோட லெக்கதை ஹக் பண்ணிக்குது. அம்மா நீங்கள் பாப்பா வச்சுருக்கீங்களா சொல்கிறாங்க. ஆமாடா பாப்பா இருக்கா நீ கேட்டெல்லாம் சொல்கிறாங்க. அவனுக்கு கிஃப்ட்டு சொல்கிறாங்க. என்ன கிஃப்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு பேபி தான் அவன் ஜிம்மோட ஸ்டமக்கில் கிஸ் பண்ணுது. ஆச்சோ எனக்கு தங்கச்சி இருக்காளா சொல்லிட்டு கீழே வேகம் ஓடி வருது. கிராண்ட்மா சின்ன அங்கிள் டே அங்கிள் சொல்லி எல்லாரும் கூப்பிடுது. எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு அவன் எதை சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு. என்ன பாசல் கேட்குறாங்க, உங்களுக்கு தெரியுமா எல்லாருக்கும், உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா சொல்கிறாங்க. ஏ டேஜு அப்புறம் இங்கே பாரு அப்புறம் நம்பிச்சு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு தங்கச்சி வர போகிறோம், இனிமேல் நீங்கள் வந்து எனக்கு ராக்கியில் கட்ட தேவையில்ல சொல்லிட்டு பேபி சொல்லுது. அச்சோ இவன் இவ்வளோ கோவமாக இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் என் அம்மா கிட்ட கேட்டேன், என் அம்மா எனக்கு கொடுக்க போகிறாங்க, ஃபைனலாக எனக்கு ஒரு தங்கச்சி வரப்போறா, என் தங்கச்சி எனக்கு ராக்கி கட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு பேபி சொல்லுது. இப்போது அம்ஜன் பார்க்குறாரு, சும்மா டீஸ் பண்ணிருக்காங்க. ஒரு வேளை தம்பி அதை என்ன பண்ண சொல்கிறாங்க. இல்லை எனக்கு தங்கச்சி தான் ஒரு வேலை தெரியும், நான் கார்கிட்ட கேட்டிருக்க சொல்லிட்டு கேட்டேன். இப்போ ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க, ஆமாண்டா ஆக்சுவலி கேட்டா இவங்க வந்து கேட்டான் கிராண்ட்மா எனக்கு ஒரு தம்பி வருவாங்க தங்கச்சி வருவாங்கன்னு கேட்டேன். உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன், நான் தங்கச்சின்னு சொல்லலாம், தங்கச்சி தான் வேணும்னு சொல்லி சொன்னான். அப்படியே நீ போய்ட்டு கார்கிட்ட ப்ரே பண்ண சொல்லிட்டு நான் சொன்னேன். அந்த டேயில் வந்து இவங்க ப்ரே பண்ணிகிட்டே இருக்கான் சொல்லிட்டு என்னென்னு காமா அவன் ப்ரே பண்ணிகிட்டே இருக்கான். எவ்ரிடே வந்து எனக்கு தங்கச்சி தான் போகிறேன்னு சொல்லிட்டு அப்போ தான் ராக்கி கட்டுவாங்க சொல்லிட்டு அவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது கேட்குறவங்களுக்கு ஒரு மாறி இருக்குது. என்னாச்சுப்பா நீ வந்து ஹர்ட் ஆகிட்டியா நம்ஷியாலே டேஜ் வர சொல்லிட்டாங்க. இல்லை நான் அப்பெல்லாம் ஹர்ட் ஆகலை, எனக்கு அவங்கள மாதிரி எனக்கும் ஒரு லவ் பண்ணுறேன். இப்போ டேகி அந்த ஜூன் மாதிரி எனக்கும் ஒரு தங்கச்சி வேணும், என்ன லவ் பண்ணுறதுக்கு எனக்கு ராக்கி கட்ட எனக்கு ஒரு தங்கச்சி வேணும், நானும் என் தங்கச்சி நிறைய லவ் பண்ணுவேன், நிறைய லவ் கேர் கொடுப்பேன், நல்லா பார்த்து வசதி சொல்லிட்டாங்க. அதை கேட்க ப்ரௌடாக இருக்குது. அப்போ நீ ஹாப்பியாக சொல்லிட்டாங்க. ஆமாம் எனக்கு ஹாப்பி சொல்லிட்டு ரொம்ப குதிச்சிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் டேஸ் தராமா எனக்கு பேபி வரப்போது எங்கள் வீட்டுக்கு சொல்லிட்டு அவள் குதிச்சிட்டு இருக்குது. பார்க்க அழகாக இருக்குது, எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் ஜிம்மியோட அம்மா ரொம்ப ஹாப்பி, ஏன்னா ஜிம்மிக்குன்னு ஒரு ஃபஸ்ட்டு பேபி இப்போ தானே பார்க்க போகுது, அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மின்னு சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குப்பா சொல்கிறாங்க. இப்போ பேசாமல் நம்ம வீட்டுக்கு வந்து கொஞ்சம் டேஸ் ரெஸ்ட்டாக தான் சொல்கிறாங்க. இப்போ ஏன்னா ஜிம்மியோட அம்மா அங்கே வந்திருக்காங்க. இப்போ பேபி பார்க்குது கிராண்ட்மா நான் அப்பெல்லாம் கொடுக்க மாட்டேன் என்னத்துக்கு அம்மா அப்பலாம் அம்மா நான் அனுப்ப மாட்டேன், நான் தான் பார்த்துப்பேன் அம்மாவை சொல்லிட்டு நம்ம பேபி சொல்லுது. சரி ஓகே உமாமா நீயே பார்த்துக்க சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டுருக்காங்க. நீ பேசாமல் இங்கே இருமா சொல்கிற மாதிரி அவங்க கூட அம்மா சொல்கிறாங்க. இல்லை நீ சொல்கிறாங்க, இல்லை பரவாயில்ல நீங்கள் இங்கேருந்து ஜிம்மில் பார்த்துக்க சொல்கிறாங்க. இப்போது எல்லாருமே சேர்ந்தா ஜிம்மில் பார்த்துக்கிறாங்க. ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறம் பார்க்கலாண்டா ரொம்ப அழகாக குட்டியாக ஒரு கேர்ள் போய் பண்ணிருக்கா, செம்ம அழகாக இருக்கா பார்க்குறதுக்கு, அப்படி லுக் லைக் அப்படியே ஜிமின் மாதிரியே இருக்கா. ஜங்கு செம்ம ஹாப்பி, ஏன்னா அவர் ஆசைப்பட்டு ஜிமின் மாதிரி இருக்கணும். இந்த பேபி வந்து ஜங்கு மாதிரி இருக்கு இல்லையா, அதனால் இந்த பேபி ஜிமின் மாதிரி இருக்குன்னு நினச்சிருப்பாரு. ஜிமின் செம்ம அப்படியே ஜிமின் மாதிரியே க்யூட்டாக ஒரு குழந்தை பிறகு ஒயனுக்கு அவ்வளோ ஹாப்பி. ஆனால் ஒயன் வந்து இந்த சர்ஜரி பண்ணியிருக்க மாட்டா, ஏன்னா அது பண்ணக்கூடாது இல்லையா,
அவள் வந்து இப்படி சீக்கிரம் வச்சு தான் சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகாக சர்ஜரி பண்ணி எடுத்திருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் பேபி பார்க்குறதுக்கு. எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் தான் கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜங்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்காரு. அழகாக இருக்காரு பொண்ணு. நம்ம அந்த ஜங்ஷன் பார்த்தா ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக குதிச்சிட்டு இருக்கா. எனக்கு தங்கச்சி பிறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. இப்போ ஹாப்பியாக சொல்கிறாங்க, எனக்கு ஹாப்பி டாடா, இதே என் தங்கச்சி என் அம்மா அப்பா எனக்கு நான் கேட்ட மாதிரி கிஃப்ட் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போது அப்படியே டேஸ்ட் போயிட்டு இருக்கா. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆல்மோஸ்ட் இப்போ 2 இயர்ஸ் ஆஃப்டர் பார்க்கலாம்டா. இங்கே ரொம்ப அழகாக ஒரு குழந்தை வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கு. எப்படின்னா அந்த அந்த ராக்கி கட்டுவாங்களா, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இங்கே நம்ம ஜங்ஷன் உட்காந்துருக்கோம். அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. அவனுக்கு இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 8 இயர்ஸ் இருக்கும். அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். அப்படியே இந்த கையை காமிச்சிட்டு உட்காந்துருக்கான். பேபிக்கு ஏன்னா ரொம்ப குட்டி பிள்ளை இல்லையா, ஒரு 2 வயசு பொண்ணு தான். அவ்வளோ கட்ட வரல. இப்போ ஜிமின் தான் அந்த பேபியோட ஹேண்டை பிடிச்சிக்கிட்டே கட்டி விட்றாங்க. நம்ம ஜங்ஷனுக்கு அவனுக்கு அவ்வளோ ஹாப்பி. அவங்க கண்ணில் அப்படி கண்ணீர் வருது. பார்க்குறாங்க. ஜங்ஷன் எதுக்காக சொல்லிட்டாங்க, டாடா என் ட்ரீம் பார்த்தீங்களா ட்ரூ ஆகிட்டு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே நம்ம அவங்களோட குழந்தைங்கலாம் அவங்க கையில் லாக்கி கட்டுறாங்க. இங்கே பார்த்தா இந்த பேபி இவங்க கையில் லாக்கி கட்டுது. அது அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ அந்த பேபியை பார்க்குதுன்னா காயோட பையனை பார்க்குது. காயோட பையனை பார்த்துட்டு அண்ணா ஆஸ்தி கூப்பிடுது. இந்த காயோட பையன் பார்க்குறான். பாப்பா சொல்கிறாங்க. ஏன்னா அவனுக்கு அதே வயசு தானே, அவனுக்கு கொஞ்சம் பெரிய வயசு. இங்கே வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. என்னென்னு ஆமாம் நீங்கள் எனக்கு அண்ணா சொல்லிட்டு அந்த பேபி என்னன்னா அவனுக்கு கட்டி விடுது. இது பார்க்குற ஜங்ஷனுக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இந்த டேஜும் நம்ம நம்ஷி அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லையா. ஆனால் இந்த பேபி அந்த பையனுக்கு வந்துட்டு தங்கச்சிலாம் இல்லை, காய்க்கு ஒரே ஒரு பையன் தான். அந்த பையனை சமாளிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்லுவார். ஆனால் அந்த பேபி அந்த பையன் வந்துட்டு இந்த பாப்பா மேலே மட்டும் ரொம்ப பாசமாக இருப்பான். அது நம்ம ஜிமின் மாதிரி ரொம்ப கைண்டில் ஏன்னா லவ்லி கைண்ட் பாசம் இல்லையா. அதனால் இப்போ என்ன பண்ணுறா அந்த பையனுக்கு அதை கட்டி விட எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. டே ஜிமின் இங்கே பாரு, நான் உன் மேலே இந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கணும். என்னோட பையன் கூட உன் பொண்ணு மேலே பாசம் வச்சிருக்கோம், பொண்ணு அதோட பாசம் வச்சிருக்கடா, எனக்கு ரொம்ப ஹாப்பிடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போது நம்ம ஏன்னு பார்க்குறேன். ஆமாம் என்னோட தம்பியோட பொண்ணு இல்லை, அது பொண்ணு இல்லை சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாக பாப்பா அப்படி ராக்கி கட்டி விடுது. எங்கள் ஜங்ஷன் தான் அப்படின்னு பேபி வந்து கிஸ் பண்ணுறாரு தூக்கி. எனக்கு தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக தூக்கி சுற்றுறாரு. இவன் வந்துட்டு எல்லாரும் லவ் பண்ணுவா. நம்ஷி டேஜ் இவங்க பாருங்கள் எனக்கு எவ்வளோ அழகாக ஏஞ்சல் இருக்கா பற்றியா சொல்லிட்டாங்க. இந்த பாப்பா பேர் வந்துட்டு ஜங்ஷீடா. ஓகேவா, நம்ம ஜங்ஷன் தான் அந்த பேரை சூஸ் பண்ணியிருப்பாரு. என்ன பேர் வைக்கணும்னு கேட்கும்போது என் பேர் ஜங்ஷன், என் தங்கச்சி பேர் ஜங்ஷி அப்படி சொல்லியிருப்பாரு. அந்த அவர் சொன்னதே அப்படி நேமாக மாற்றிருப்பாங்க. இப்போ அந்த ஜங்க் பார்க்குறாங்க. அவளுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜங்க் படிச்சோம்னா ஹக் பண்ணிக்கிறாங்க. சூப்பராக இருக்கலாம் நம்ம ஃபேமிலி சொல்லிட்டாங்க. ஆமாம் ஜங்காங்க பாருங்களேன், நம்ம வந்து பார்த்துக்க தேவையில்லை, இவனே பார்த்துக்கிறானே சொல்லி பார்க்குறாங்க. ஆமாம் யார்ட்டையும் கொடுக்க மாட்டான், ஜலசாக இருப்பான். ஆனால் ஏதோ தெரியல காயோட பையன்கிட்ட மட்டும் விட்டுறாங்க சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு ஏன்னா காயோட பையன் வந்துட்டு இந்த பாப்பாவை தங்கச்சின்னு சொல்லுவான். அதனால் நம்ம ஜங்ஷனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஜங்ஷனுக்கு வந்து காயோட பையனை ரொம்ப பிடிக்கும். அவனை ரொம்ப பாசமாக இருப்பான். அந்த ரீசனால அவன் தங்கச்சி வந்து ராக்கி கட்டி விட்டுட்டான். இப்போ அந்த பையன் மச்சான் அவனை சொல்லிட்டாங்க. அச்சு மச்சான் சொல்லிட்டு அவங்க 2 பேரும் லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ என்னோட பொண்ணுங்க பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க, நம்ம ஜங்ஷன் இருக்கால அவர் ரொம்ப ரொம்ப அங்கிள் மாதிரி இருக்கால மாதிரி இருக்கு. ஆமாண்டா சொல்லி பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க ஃபேமிலி ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிமின் அவங்களோட பேபி சார் 2 பேர் தூக்கிட்டு வந்து பெட்டில் படுக்க வச்சுட்டாங்க. படுக்க வச்சுட்டு ஜங்க் வந்து ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. என்ன ஜங்கா சொல்கிறாங்க, செம்ம ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஆமாம் இதுதான் நம்ம ஜங்ஷனோட பெரிய விஷயம். அந்த விஷயம் வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிச்சுட்டா சொல்கிறாங்க. ஆமாம் அவனுக்கு அது ஆசையில் சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அவன் ஃபேஸ் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. ஆமாம் அப்புறம் ரொம்ப ரொம்ப பாசமாக இருக்கான் பாருங்களேன் சொல்கிறாங்க. இவ்வளோக்கு கொஞ்சம் ஜங்ஷனுக்கு தெரியும்டா, அவனோட அம்மா வந்துட்டு யூஜி தான் அம்மா, அவங்க வந்து இறந்துட்டாங்க. நம்ம ஜிம்மில் செகண்ட் அம்மா சொல்லிட்டு எல்லாருக்குமே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். பெருசாக ஜிம்மிலே சொல்லியிருப்பார் ஒன் டைமு. கூட்டிகிட்டு போய்ட்டு காமிச்சிருப்பாங்க. இவங்க தான் அவனோட அம்மா அப்படி சொல்லியிருப்பாங்க. நான் பேபி என்ன சொல்லியிருக்கேன்னா அவங்களோட அம்மான்னு அவங்க ஆட்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் நீங்களும் அவங்களும் ஒன்று தான் எனக்கு அப்படி சொல்லி பேபி சொல்லியிருக்கோம். நீங்கள் எப்போவுமே லவ் பண்ணுறீங்க, யாரும் நிறைய கொடுக்குறீங்க, அதனால் நீங்கள் தான் எனக்கு எப்பவும் பெஸ்ட்டு அம்மா சொல்கிறாங்க. அவர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். நம்ம ஜிம்மின்னு பார்க்குறாங்க. அவருக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த அளவுக்கு 2 பசங்க அப்புறம் ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி போயிட்டுருக்கு. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. சரி ஓகே, அந்த பேபிக்கு இன்னொரு பேபிக்கு ட்ரை பண்ணவும் சொல்கிறாங்க. நோ ஜங்கா இதே போதும்னு சொல்கிறாங்க. என்னென்னு இதே போதும், எனக்கு இந்த லைஃபுக்கு இது போதும்னு சொல்கிறாங்க. நான் எனக்கு பிடிச்ச பேஷனான டான்ஸு, செகண்ட் என்னுடைய ப்ரொஃபஷனல் ஜாபு சிபிஐ, அதுக்கப்புறம் 2 குழந்தைங்களுக்கு அம்மா, அப்புறம் ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபாக இருக்கேன், அப்புறம் இந்த வீட்டோட சன்னிலா, ரொம்ப அழகாக இருக்குது. இப்படி ஒரு ஃபேமிலி இருக்க கிடைக்குமா சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்கிறாங்க. நான் 4 வருஷம் கஷ்டப்பட்டாலும் அதுக்கான பலன் எனக்கு கிடச்சிருச்சு. நம்ம கஷ்டப்படுற ஒரு இடத்துல நான் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நல்லா இருப்போம் தான் மீனிங் எனக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீ என்றைக்குமே நினச்சதே இல்லையா அம்மா, நினச்சதே இல்லையா சொல்கிறாங்க. என்னென்னு சொல்கிறாங்க. இல்லை இந்த மாதிரி ஜங்கு எனக்கு மேரேஜ் ஆகிட்டு சொல்கிறாங்க. ஜீவன் அப்படி நினச்சதே இல்லை, எப்போவுமே என்னோட ஹஸ்பண்ட் அவங்களோட ஒய்ஃப் அவ்வளோதான் ஓகேவா சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹாப்பியாக ரொம்ப ரொம்ப ஹாப்பி சொல்லிட்டு ஜங்கு ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போது அவர் லவ்லியா நம்ம ஜிம்மோட பொருளை கிஸ் பண்ணுறாங்க. தூங்கலாமா சொல்கிறாங்க. இப்போது பேபி பக்கத்தில் நம்ம ஜங்குக்கும் நம்ம ஜங்ஷன் பக்கத்தில் ஜிம்மின்னு வராங்க. ஏன்னா அவங்க அப்படி தூங்குவாங்க. ஜங்குக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஜிம்மில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு, ஆனால் ரொம்ப கைண்டு ஸ்வீட்டாக இருப்பார். ஆனால் ஜங்ஷன் பார்த்தா ஜிம்மில் மேலே தான் ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டு. அதனால் அவர் டைட்டாக ஹக் பண்ணிப்பார். இவங்க 2 பேரும் அப்படி தூங்கிட்டு இருக்காங்க. அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இதோட இந்த ஃபேமிலியாக ஹாப்பி எண்டிங்கை நான் முடிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஓகே, பை டேக் கேர். இதான் லாஸ்ட் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறது. ஓகேவா, இதுக்கப்புறம் நான் 1 வீக் ஆஃப்டர் கம்பேக் தரேன். அது வரைக்கும் பை டேக் கேர் எவ்ரி ஒன். மிஸ் யூ ஆல்.